அத்தியாயம் 1. மதியம் 3:30 மணி. வெயிலின் உக்கிரம் உரைக்கவே இல்லை. காலங்காலமாக கரையில் பாதி புதைந்துவிட்ட அந்த படகின் ரகசிய நிழல் எல்லைக்குள் அவர்கள். தூரத்தில் அஷ்டலட்சுமி கோயிலில் பிரிக்கும்போது பிரச்சனை வரக்கூடாதென்று ஒவ்வொரு லட்சுமியும் தனித்தனியாக உண்டியல்கள் வைத்துக்கொண்டு உப்புக்காற்று சுவாசித்துக் கொண்டிருக்க, சொற்பமான டூரிஸ்ட் கோயில் திறக்க பாப்கார்ன் கொறித்து கொண்டு காத்திருந்தனர். சங்கு மாலைகள், பிளாஸ்டிக் மணிகள் விற்கிற வண்டி வியாபாரிகள் திருட்டு பயமின்றி கித்தான் நிழல் மறைவில் கையே தலையணையாக உறங்கிக் கொண்டிருந்தார்கள். தூரத்திலும் அருகிலும் சிலர் படகுகளில் மீன் பிடித்து கொண்டிருக்க, டப்பா கேமராவில் அவர்களை ஒரு இளைஞன் படம் பிடித்து கொண்டிருந்தான். ரமா என்றான் ஜீவா. படகில் முதுகு சாய்த்து அமர்ந்திருந்தவளின் மடியில் படுத்துக்கொண்டு கண்களை சுருக்கி நீல ஆகாயம் பார்த்தான். என்றாள் குனிந்து. காது வளையங்கள் அசைந்தன. அவள் மெல்லிய சேலை அவன் கன்னத்தில் செல்லமாய் உரசியது. இன்னும் எத்தனை நாள் ரமா? எது எத்தனை நாள்? இப்படி திருட்டுத்தனமா சந்திக்கிறது? என் படிப்பு முடியற வரைக்கும். அவசரப்பட்டு குறுக்கிட்டேனா ரமா? சி, திட்டமிட்டு வரதில்ல காதல். ஆனா உன் படிப்புக்கு இடைஞ்சல் தான். அதென்னமோ வாஸ்தவந்தான். அந்த வகையில உன் லட்சியத்துக்கு ஒரு தடை தானே. என்ன வெண்டக்கா லட்சியம்? படிக்கிறது வேலைக்கு போகவா? இல்லையே, பேருக்கு பின்னாடி 2 எழுத்து சேர்த்துக்கணும், அவ்வளவுதான். நான் ஃபெயில் ஆனா கூட கவலைப்பட மாட்டேன் ஜீவா. ஆனா நான் வருத்தப்படுவேன். ஏன்? என்னாலதான் ஃபெயில் ஆனன்னு நீங்க மட்டும்தான் காரணம்னு எப்படி சொல்ல முடியும் ஜீவா? ஊசியும் நூலும் இருந்தா தான் தைக்க முடியும். நான் அனுமதிக்காம, நான் அங்கீகரிக்காம நம்ம நேசம் எப்படி வளர்ந்திருக்க முடியும்? இந்த பேச்சு தான் உங்ககிட்ட ரொம்ப விசேஷம். பேச்சு மட்டும்தானா? அதை வெளிப்படுத்துற இந்த உதடுகளும். மென்மையாக அவள் இதழ்களை ஒற்றை விரலால் தடவினான். அவளின் விரல்கள் சீப்பாக மாறி அவனுடைய தலையை மீண்டும் மீண்டும் சீவிக்கொண்டிருந்தன. அண்ணனுக்கு கொஞ்சம் கூட தெரியாதாராமா? எது? நம்ம திருட்டுத்தனம் தானே? அண்ணனை பொறுத்தவரை நான் லாலிபாப் சாப்பிடுற பேபி. எனக்கு உலகமே தெரியாது. உண்மையா உனக்கு உலகம் தெரியுமா? தெரியுமே, உருண்டையா இருக்கும். கடிக்காத, சொல்லு. உலகம்னா என்ன ஜீவா? வானம், கடல், பூமி, இதா? ஜியாகிரபிகள் விளக்கமா இந்த வார்த்தைக்கு சொல்ல முடியும்? உலகம்னா மனுஷங்களை புரிஞ்சுக்க தெரிஞ்சா உலகத்தை புரிஞ்சுக்க தெரியும்னு அர்த்தம். எனக்கு ஜீவாவை தெரியும். ஜீவாவோட 100 தடவைக்கு மேல பேசியாச்சு, எழுதியாச்சு. ஜீவா ஒரு அற்புதமான மனிதர். அவருக்குள்ள லட்சம் ஜீவாக்கள் இருக்காங்க. அத்தனை பேரையும் நான் புரிஞ்சுக்கிட்டாச்சு. அதனால உலகம் தெரியும்னு பெருமையா சொல்லலாமே. ஏய், எத்தனை நாளா காத்திருந்த இப்படி ஐஸ் வைக்கிறதுக்கு? ஐஸ் இல்ல ஜீவா, நிஜம். நிஜமோ நிஜம். என்ன ஆச்சு வேலை? ஜீவா மௌனமாக முன்புறம் எடுத்து விட்டிருந்த அவளுடைய ஒற்றை பின்னலின் முனையை மட்டும் பிரித்து மீண்டும் பின்னலிட்டான். கேக்குறேனில்ல, இந்தியாவில் ஒருத்தன் முயற்சி செஞ்சு பிரதமரா கூட வந்துடலாம் போலிருக்கிறாமா. ஆனா ஒரு நல்ல வேலை அமைச்சுக்கிறது அவ்வளவு சிரமமா இருக்கு. பார்ட் டைம் லைப்ரரியன் வேலையில எத்தனை நாள் தான் ஓட்டுறதுன்னு புரியல. ஒரு சமயம் நினைச்சா ரொம்ப இருட்டா இருக்குது. பேத்தாதீங்க ஜீவா. தொழிலதிபர் ரஞ்சித் குமாரோட ஒரே தங்கைய கல்யாணம் செஞ்சுக்க போறீங்க. 1000 பேருக்கு வேலை கொடுக்குற ஒரு தொழிற்சாலைய உங்க பேருக்கு எழுதி வைக்க சொல்லட்டுமா? அதை விட என்ன தற்கொலை பண்ணிக்கடான்னு சொல்லிடுறாமா. ஏன் ஜீவா அப்படி பேசுறீங்க? பின்ன என் குணம் தெரிஞ்சும் சீண்டி பாக்குறியே. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், என்னை சந்திக்கிறப்போ உன் பணம், அந்தஸ்து எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு வான்னு. நான் எப்பயாவது உங்க முன்னாடி என் பணத்தை காமிச்சிருக்கேனா ஜீவா? இதோ இப்போ காமிச்சிட்டியே. சும்மா கிண்டலுக்காக ஜீவா. கிண்டலுக்காக கூட என் தன்மானத்தை சீண்டி பாக்குறது எனக்கு பிடிக்கல. ரமா, தெளிவா சொல்றேன், புரிஞ்சுக்கோ. நான் நேசிக்கிறது ஒரு பணக்கார பொண்ணு ரமாவை இல்ல. நான் நேசிக்கிறது ரமாங்கிற பொண்ண. அவ பணக்காரியா இருந்து தொலைச்சிட்டா. எனக்கு உன் அன்பு மட்டும்தான் முக்கியம், உன் அந்தஸ்து இல்ல. என்ன ஜீவா, ஒரு வார்த்தை வேடிக்கையா சொன்னதுக்கு இவ்வளவு சூடாயிட்டீங்க? நான் சூடாவேன்னு தெரிஞ்சும் புரிஞ்சும் சொன்னா எப்படி ரமா? ஓகே, இனிமே அப்படி பேசல. கன்னத்தில் அவனுடைய கைகளை எடுத்து செல்லமாக அடித்து கொண்டு, போதுமா? போதாது, சூடாயிட்டேனில்ல, சூட்டை குறைக்க வேணாமா? படுத்த நிலையிலேயே ஒரு கையை அவள் பின்கழுத்தில் வளைத்து அவளின் முகத்தை தன் முகத்துக்கு இழுத்து மீனவர்களை படம் எடுத்த அந்த இளைஞன் இவர்களை கிளிக். அத்தியாயம் 2. புத்துணர்ச்சியும் குதூகலமும் கொடுப்பவை ஸ்வஸ்தி குளிர்பானங்கள் மட்டுமே என்று அந்த தொழிற்சாலையின் காம்பவுண்ட் சுவர் கட்டைகளில் வரிசையாக மறுபடி வெவ்வேறு நிறங்களில் எழுதப்பட்டிருந்தது. பிரதான வாசலில் ஆர்ச் போல எனாமல் போர்டில் ஸ்வஸ்திக் பீவரேஜ் பிரைவேட் லிமிடெட் என்று ஆங்கிலத்தில் எழுதியிருந்தது. மினி லாரிகளிலும் வேன்களிலும் கிரேடாய் அடுக்கப்பட்ட குளிர்பானங்கள் கலகலப்பாய் வெளியே பயணம் செய்தன. ரஞ்சித்தின் அம்பாசிடர் தூரத்தில் வந்தபோதே வாட்ச்மேன் விரைப்பான சல்யூட்டுக்கு தயார்படுத்தி கொண்டான். உள்ளே நுழைந்த கார் அலுவலக கட்டிடத்தின் முன் நின்றது.
டிரைவர் என்ஜினை அணைத்துவிட்டு இறங்கி அவசரமாக சுற்றி வந்து பின் கதவை திறந்து விட்டான். ரஞ்சித் ஆழமான நீளத்தில் சூட் அணிந்திருந்தான். டை துடிக்க நடந்தான். அவன் அறைக்கு வந்து 5 நிமிடங்களில் அனுமதி பெற்றுக்கொண்டு மேனேஜரும் ஃபுட் டெக்னாலஜிஸ்டும் கையில் சில காகிதங்களோடு உள்ளே வந்தார்கள். சிட்டவுன் என்றான் ரஞ்சித். எதிரே அமர்ந்தார்கள். என்ன ராமநாதன், இந்த வாரம் ஆர்டர் எவ்வளவு சறுக்கி இருக்கு? சாரி டு சே திஸ், 7% குறைஞ்சிருக்கு சார். இந்த ரேஞ்சில் நம்ம தயாரிப்புக்கு டிமாண்ட் குறைஞ்சிக்கிட்டு வந்தா 4 மாசத்துல பாதியா வந்து நிற்கும். 2 யூனிட்ஸை சுத்தமா இழுத்து மூடிட்டு 2 ஷிஃப்ட்ஸை கட் பண்ணிட்டு ஒரே ஒரு ஜெனரல் ஷிஃப்ட் மட்டும் வச்சுக்கிட்டா போதுங்கிற நிலைமை வந்துடும். பவரப் கம்பெனி நமக்கு கடுமையான போட்டி ஆயிடுச்சு. 2 வருஷத்துல அவங்க வளர்ச்சி எதிர்பார்க்காத வளர்ச்சி, பிரமிப்பூட்டுற வளர்ச்சி. யார் மேன் இந்த பவரப்? நமக்கு தெரியாத ஆளா? நம்மகிட்ட 7 வருஷம் ப்ரொடக்ஷன் மேனேஜரா வேலை பார்த்த ராஜகோபால் தானே. எப்படி இவ்வளவு பெருசா வளர்ந்தான்? வளரட்டும், வேணான்னு சொல்லல, ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா நம்ம எஸ்டாப்ளிஷ்டு மார்க்கெட்டையே அசைச்சு பார்க்குற அளவுக்குன்னா நாம சுதாரிக்க தவறிட்டோம்னு தான் அர்த்தம். 1 மாசம் சர்வே பண்ணி அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரைவேட் நிறுவனம். அதுபடி பார்த்தா பவரப் இவ்வளவு தூரம் வளர அவங்க தயாரிக்கிற ஆரஞ்சு குளிர்பானம் பவரப் சூப்பர் தான் சார் காரணம். மற்றபடி லெமனேட், சோடா, கோலா இதெல்லாம் எடுபடல. ஆனா பவரப் சூப்பர் பிரமாதமா ஹிட் ஆயிடுச்சு. இப்போ அவங்க ஏஜென்ட்ஸ் கிட்ட பவரப் சூப்பர் இவ்வளவு வேணும்னா மற்ற ஐட்டம்ஸ் இவ்வளவு எடுக்கணும்னு நிர்வாகம் வற்புறுத்துற அளவுக்கு டிமாண்ட் ஏறிடுச்சு. ராமநாதன், இதெல்லாம் தெரிஞ்ச கதை, புளிச்சு போன கதை. பவரப் சூப்பர்ல என்ன சேர்க்கறாங்க, எவ்வளவு சேர்க்கறாங்க, எதனால மற்ற 5 பானங்களை விட அது மட்டும் தனி டேஸ்டா இருக்குன்னு நம்ம ரிசர்ச் யூனிட்ல அனலைஸ் பண்ண சொன்னேன். என்ன ஆச்சு? இதுவரை பேசாதிருந்த செல்வம் என்கிற அந்த ஃபுட் டெக்னாலஜிஸ்ட் கனைத்து கொண்டார். மன்னிக்கணும் சார், நம்ம யூனிட்லையும் பார்த்தாச்சு, வேற 3 லேபரேட்டரிஸ்ல கொடுத்தும் பார்த்தாச்சு. அடிப்படையா எல்லா ஆரஞ்சு பானங்கள்லையும் சேர்க்கிற எசன்ஸ், சில்வர் லிக்விட், சிட்ரிக் ஆசிட், கலர் ஏஜென்ட் சாக்ரின், ப்ரிசர்வேட்டிவ் இதெல்லாம் தவிர இனம் கண்டுகொள்ள முடியாத 3 பொருள்கள் சேர்ந்திருக்குன்னு தெரியுது. ஆனா அது என்னன்னு தெரிஞ்சுக்க முடியல சார். ரஞ்சித் டையின் முடிச்சை தளர்த்தி கொண்டு வாயால் ஊதி பெருமூச்சு விட்டான். சிகரெட் பற்ற வைத்து கொண்டான். செல்வம், நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. 4 நாள் டைம் தரேன். அந்த பவரப் சூப்பர் பானத்தோட அதே டேஸ்ட்டுக்கு நீங்க ஃபார்முலா தயாரிச்சு டெஸ்ட் ப்ரொடக்ஷன் போட்டு காமிக்கிறீங்க. உங்களுக்கு அமெரிக்கால இருந்து மூலப்பொருள் வேணும்னு கேட்டாலும் உடனே வரவழைச்சு தரேன். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார், அதிகபட்சம் முயற்சி பண்றேன். வெற்றிகரமா முடிச்சா ஸ்பெஷல் போனஸா 20,000 தருவேன். பணத்துக்காக இல்லைன்னாலும் இந்த பானம் என் படிப்புக்கே ஒரு சவால் சார். அதே டேஸ்ட்ல தயாரிச்சு காமிக்கிறேன். செல்வம் எழுந்து கொள்ள, தட் இஸ் தி ஸ்பிரிட் என்று கைகுலுக்கினான் ரஞ்சித். செல்வம் அறையை விட்டு வெளியேறியதும் மேனேஜரிடம் திரும்பினான். போற வேகத்தை பார்த்தா தயாரிச்சுட்டு தான் தூங்குவார் போலிருக்கு என்றான். நல்ல திறமசாலிலாம் சார், நம்புவோம். ஏன் மிஸ்டர் ராமநாதன், செல்வம் கிட்டத்தட்ட அந்த பவரப் சூப்பருக்கு இணையான டேஸ்ட்ல கொண்டாந்துட்டாருன்னு வைங்க, மறுபடி பிக்கப் செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? ஷியூர். நம்ம ஸ்வஸ்திக் 16 வருஷமா பேர் வாங்கின பாப்புலரான கம்பெனி. நல்ல நெட்வொர்க் இருக்கு. அதே டேஸ்ட்டுக்கு ஒரு புது பானம் மார்க்கெட்ல இறக்கி விஸ்தீரணமா விளம்பரம் செஞ்சா 3 மாசத்துல சரிவை சரிகட்டி பிரமாதமா நிமிந்திர முடியும் சார். பார்க்கலாம். எழுந்து கொண்ட மேனேஜர் சற்று தயங்கிவிட்டு, சார் ஒரு விஷயம். என்ன? நம்மகிட்ட இருக்கிற ஃபுட் ஸ்பெஷலிஸ்ட் செல்வம் பிரில்லியன்ட் மேன். இவனை அந்த ராஜகோபால் வீட்டுக்கு போய் பார்த்து பேசியிருக்கான். ராஜினாமா செஞ்சுட்டு வாங்க, இதை விட 500 ரூபாய் சம்பளம் கூட போட்டு தரேன்னு சொல்லியிருக்கான். ரஞ்சித் கண் சிவந்தான். ராஸ்கல், இது வியாபாரத்துல நாகரிகமே இல்ல. ஏற்கனவே கடும் போட்டி கொடுத்து நாம தடுமாறிக்கிட்டு இருக்கோம். ஏன் இப்படி அசிங்கமா நடந்துக்கிறான்? செல்வத்துக்கிட்ட சொன்னானா அந்த ரஞ்சித்தை நடுத்தருவுக்கு கொண்டு வரேன்னா இல்லையான்னு பாருங்கன்னு. அட பாவி, நான் என்னையா செஞ்சேன் அவனுக்கு? இங்க இருந்தப்போ ஒரு தடவை எல்லாரும் முன்னாடியும் அவனை சத்தம் போட்டிங்களாம். பக்குவம் இல்லாத ஆள் சார். ஏதோ அதிர்ஷ்டத்துல மேல போய்கிட்டு இருக்கான். அவன் பேசுனதை பெருசா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா சொன்னேன். சரி, நம்ம செல்வம் என்ன பதில் சொன்னாராம்? 10,000 அதிகம் போட்டு கொடுத்தாலும் துரோகம் செய்ய மாட்டேன். ரஞ்சித் சாரா என்ன வேலையை விட்டு போன்னு சொன்னாதான் போவேன்னு சொன்னாராம். எல்லா விபரத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்ல வேணாம், சொன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்கன்னு சொன்னாரு. செல்வம் ஒரு ஜென்டில்மேன். நீங்க போங்க. மேனேஜர் சென்றதும் ரஞ்சித் தன் சுழற் நாற்காலியில் இப்படியும் அப்படியும் அசைந்தான். ராஜகோபால் தன்னை நடுத்தெருவுக்கு கொண்டு வருவதாக சொன்ன அந்த தகவல் வெகுவாக உறுத்தியது, வலித்தது. வருத்தம் திடீரென்று ஆத்திரமாக உருமாறியது. 1000 ரூபாய் சம்பளத்திற்கு என்னிடம் வேலை பார்த்த ஒருவன் இப்போது எனக்கு எதிராக சவால் விட்டு நடவடிக்கைகளில் இறங்குவதா? அவன் நிறுவனம் ஆரம்பித்த போதோ அது பிரமாதமாய் வளர்ந்த போதோ நான் பொறாமைப்படவே இல்லையே. என்னை வர்த்தக ரீதியாக பாதிக்கும் போது கலவரப்படுகிறேன். முன்னெச்சரிக்கையாக பெரிய சரிவை தடுக்க முயற்சிக்கிறேன்.
இப்போது கூட அவன் நிறுவனத்தின் புகழை குறைக்க நரித்தனமாய் எந்த யோசனையிலும் இறங்கவில்லையே. அப்படி இருக்க இவன் என் நபரை இழுக்க பார்ப்பதும் சவால் விடுவதும் அயோக்கிய படவா. ரஞ்சித் ஆத்திரமாக போனை எடுத்து சுழற்றினான். ராஜகோபால் இருக்கானா? பேச சொல்லுமா. பழைய முதலாளி ரஞ்சித்னு சொல்லு. சில வினாடிகள் காத்திருந்த பின், ஹலோ, ராஜகோபால் பேசுறேன். ரஞ்சித் பேசுறேன். என்னப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? இப்படி மொட்டையா கேட்டா புரியலையே. புரியாதியா? வசதி பெருகிடுச்சுல்ல, இப்போ எதுவும் புரியாது. நீதி, நியாயம், நாகரிகம் எதுவுமே புரியாது. என்ன புலம்பல் இது? எதுக்காக ஃபோன் செஞ்ச? எங்க கம்பெனி செல்வம் வீட்டுக்கு போனியா? ஆமா போனேன். 500 ரூபாய் அதிகமா தரேன், ராஜினாமா செஞ்சுட்டு வந்துருன்னு சொன்னியா? ஆமா சொன்னேன். இது நாகரிகமான வியாபாரி செய்யற வேலையா? இதுல நாகரிகம் என்ன கெட்டு போச்சு? ஆல் இன் தி கேம். ஒரு சொத்தை வாங்க நினைக்கிறோம், ஏற்கனவே ஒருத்தர் விலை பேசின தொகையை விட கூட கொடுத்து வாங்குறது இல்லையா? அது மாதிரி தான். கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாம தரம் இல்லாம பேசுறியே. போனை எடுத்ததுல இருந்து ஒரே புகாரா அடுக்கிக்கிட்டு இருக்கியே. இப்ப என்னையா பண்ணணுங்கிற? தொழில் செழிக்குதுங்கிற திமிர்ல வர்ற பேச்சா? ஆமா, திமிர் தான். எப்பவும் ஜெயிக்கிறவனுக்கு ஒரு திமிர் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி தோற்க ஆரம்பிக்கிறவன் இப்படித்தான் புலம்புவான். போனா போகுதுன்னு பொறுத்துக்கிறேன், இன்னும் வேணும்னாலும் புலம்பிக்க. என்னது தோற்கிறவனா? இத பாரு ராஜகோபால், இப்ப சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. எண்ணி 6 மாசம். நீ எங்க இருக்க, நான் எங்க இருக்கேன்னு பாரு. ஆவேசமாக பேசிவிட்டு பட்டென்று போனை வைத்தான் ரஞ்சித். ஏதாவது செய்தாக வேண்டும். என் நிறுவனத்தை நிலை நிறுத்தியாக வேண்டும். அவன் திமிரை அடக்கியாக வேண்டும். என்ன செய்யலாம்? அத்தியாயம் 3. மாலை மணி 5:30. ரஞ்சித் தன் வீட்டுக்கு போன் செய்தான். ஹலோ என்றாள் ரமா. காலேஜ்ல இருந்து வந்துட்டியா ரமா? இன்னைக்கு அரை நாள் தான் காலேஜ், மத்தியானமே வந்துட்டேன். சரி, நான் வீட்டுக்கு வர நேரமாகும், அதை சொல்லத்தான் கூப்பிட்டேன். ஏதாச்சும் பார்ட்டியா? இல்ல, உன் விஷயமா ஒரு இடத்துக்கு போறேன். ஏன் விஷயமாவா? ஆமா, என்ன அதுன்னு மண்டையை போட்டு உடைச்சுக்க. நான் ஒரு தித்திப்பான செய்தியோட வரேன். ரஞ்சித் முகம் கழுவி கொண்டான். அவிழ்த்த டையை கட்டி கொண்டான். தலை சீவிக்கொண்டு கோட் அணிந்து கொண்ட போது அறைக்குள் கதவை தட்டிவிட்டு வந்தான் வாசுதேவ். வாசுதேவ் ரஞ்சித்தை விட உயரமாய் வாட்டசாட்டமாய் இருந்தான். உதடுகளில் நிக்கோடின் நிழல் படிந்திருந்தது. ஜிப்பாவும் பேண்ட்டும் அணிந்திருந்தான். ஸ்டைல் கண்ணாடி மாட்டியிருந்தான். கரெக்டா வந்துட்ட வாசுதேவ் என்றான் ரஞ்சித். பாராட்டி இருக்கட்டும், முதல்ல சஸ்பென்ஸை ஓட. எதுக்கு வர சொன்ன? சொல்ல மாட்டேனா? ஏதோ நல்ல காரியத்துக்காக வெளியில போக போறோம்னு போன்ல சொல்லி ஆர்வத்தை தூண்டி விட்டுட்டியடா. அதனாலதான் கேக்குறேன். அரை மணி நேரம் ஆபீஸ்ல பர்மிஷன் போட்டுட்டு புறப்பட்டேன் ரஞ்சித். வா, போற வழியில சொல்றேன். இருவரும் அலுவலக அறையிலிருந்து வெளியேறி காத்திருந்த காரின் பின் சீட்டில் அமர்ந்து கொண்டார்கள். டிரைவர் அவர்கள் அமர்ந்ததும் அமர்ந்தான். ஆறுமுகம், நந்தனம் போப்பா என்றான் ரஞ்சித். கார் புறப்பட்டது. இப்போ சொல்லு, நந்தனத்துல யாரை பார்க்க போறோம் ரஞ்சித்? கிரிநாத்னு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கியா? கெமிக்கல்ஸ் தயாரிப்பாளர். கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கு, சொல்லு என்ற வாசுதேவ் 2 சிகரெட்டுகளை ஒரு சேர பற்ற வைத்து ஒன்றை ரஞ்சித்திற்கு கொடுத்தான். கிரிநாத்துக்கு ஒரே பையன், பத்ரி நாராயணன்னு பேரு. நம்ம ரமாவோட காலேஜ் விழாவுக்கு கிரிநாத் தலைமை தாங்கியிருக்காரு. கூடவே பிள்ளையும் போயிருக்கான். ரமாவை அங்க பார்த்துருக்காங்க. 2 பேருக்கும் பிடிச்சு போச்சு. யாரு என்னன்னு விசாரிச்சு நேத்து அவரோட மேனேஜரை அனுப்பி முறையா பேச்ச ஆரம்பிச்சிருக்காரு அவரு. ரமாவுக்கு இப்போ கல்யாணம் செய்யற யோசனை இருக்கான்னு கேட்டு அவங்க பார்த்த விவரங்களை சொல்லி விருப்பம் இருந்தா என்ன நேர்ல வர சொல்லி கேட்டுக்கிட்டாரு. இன்னைக்கு வர்றதா அவர் மேனேஜர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சேன். அதான் போய்கிட்டு இருக்கோம். என்ன பேச போற ரஞ்சித்? அதை முடிவு செஞ்சிட்டியா? வாசு, ரமாவை காலேஜ் அனுப்புறது வீட்டில் பொழுது போகாம இருக்க வேணாமேன்னு தான். அவளுக்கும் படிப்புல அவ்வளவு ஆர்வம் இல்லை. கிரிநாத் பெரிய இடம், ஒரே பையன். அவனை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். தங்கமான பையன், அப்பாவுக்கு அடங்கின பையன், ஏகமா சொத்து. இதை விட ஒரு சிறப்பான இடம் ரமாவுக்கு அமையுமா சொல்லு? வாசுதேவ் மௌனமாக புகையை ஜன்னலுக்கு வெளியில் ஊதினான். என்ன வாசு, பதில் சொல்லு. என்ன கேட்ட? இதை விட ஒரு நல்ல இடம் அமையுமா? உண்மைதான். ரமாவை கேட்டுட்டியா? இல்ல, அவளுக்கு சஸ்பென்ஸா இருக்கட்டும்னு சொல்லல. பேசி முடிச்சிட்டு மாப்பிள்ளையோட போட்டோவோட போய் அவளை சந்தோஷத்துல திக்குமுக்காட வைக்க போறேன். அவசரப்படாத ரஞ்சித், இது சஸ்பென்ஸ் வைக்கிற விஷயம் இல்ல, வாழ்க்கை பிரச்சனை. ரமாவை கலந்து ஆலோசிச்சுட்டு முடிவு செய். நீ வேற சின்ன பொண்ணுப்பாவ, நீங்க பார்த்து முடிவு செஞ்சா சரிதான்னு சொல்லுவா. வேற என்ன சொல்ல போறா? இருந்தாலும் இழுக்காத. இந்த விஷயத்துல ரமாவை கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் எடுக்கிற முடிவு போதுமானது. வாசுதேவ் மீண்டும் மௌனமானான். என்ன வாசு, மௌனமாயிட்ட? ரஞ்சித், கிரிநாத் வீட்டுக்கு போறதுக்கு முன்னால ஒரு நல்ல ஹோட்டல்ல காபி சாப்பிட்டுட்டு போகலாம். நிறுத்த சொல்லு. உனக்கு காப்பி தானே வேணும், அங்க தருவாங்கடா. அதை விட உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் ரஞ்சித். ரஞ்சித் அவனை நெற்றியை சுருக்கி பார்த்தான். டிரைவரிடம் சொல்லி அந்த ஹோட்டல் முன் நிறுத்தச் சொன்னான். இறங்கி இருவரும் குளிர் அறைக்கு வந்து
தனி மேஜையில் அமர்ந்தார்கள். என்ன வாசுதேவ் சொல்லு. ரஞ்சித், பத்ரி நாராயணன் கோடீஸ்வரனோட ஒரே பிள்ளைங்கிறதுக்காகத்தான் ஆர்வமா தேர்ந்தெடுத்தியா? அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதை விட அவன் குணம் தெரியும், நல்லவன். அவங்களா விரும்பி கேட்டு விட்டுருக்காங்க. நல்ல சந்தர்ப்பம் வரப்போ நழுவ விட வேணாமேன்னு பார்க்குறேன். பத்ரி நாராயணன் நல்லவனா இருக்கலாம் ரஞ்சித், ஆனால் ரமாவை ஆழமா நேசிக்கிறவனா இருப்பான்னு என்ன நிச்சயம்? கல்யாணத்துக்கு அப்புறம் தானே நேசிக்க முடியும். அதுக்கு முன்னாடியே ரமாவை ஆழமா நேசிக்கிற ஒருத்தன் நல்லவனாகவும் இருந்தா அவன் கோடீஸ்வரன் இல்லைங்கிறதால புறக்கணிச்சிடுவியா ரஞ்சித்? புரியலையே. நேரா சொல்லிடுறேன். இத்தனை நாள் மனசுல தேக்கி வச்சிருந்ததை சொல்லிடுறேன் என்ற வாசுதேவ் தலையை குனிந்து மேஜையை பார்த்து கொண்டு தொடர்ந்தான். ரஞ்சித், உன் தங்கை ரமா மேல எனக்கு அளவு கடந்த பிரியம் உண்டு. சந்தர்ப்பம் வர்றப்போ பக்குவமா ஆரம்பிச்சு சொல்லணும்னு நினைச்சேன். ரஞ்சித் என்ன சொல்ல போகிறானோ என்று கலக்கமாக வாசுதேவ் நிமிர்ந்து அவன் முகத்தை பார்க்க, உற்சாகத்தில் விம்மிய முகத்துடன் ரஞ்சித் கை நீட்டி இவன் கையை அழுத்தமாக பற்றி குலுக்கினான். கைகொடு மச்சான். தோல்ல ஆட்டை போட்டுக்கிட்டு ஊர் புறா தேடினவன் கதையா? சத்தியமா சொல்றேன் வாசு, நான் அந்த கோணத்துல நினைச்சே பார்த்ததில்ல. உனக்கு என்ன அவளை ரொம்ப நல்லா தெரியும். குணம் தெரிஞ்சு நடந்துக்குவ. பணம் கிடக்கட்டு வாசு, அது 2ஆம் பட்சம். ஒரு பெரிய இடத்துல இருந்து ஆஃபர் வந்ததுனால முயற்சியில இறங்கிட்டேன். உனக்கு இப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது தெரியாம போச்சே. ஏண்டா மடையா, உனக்கு இல்லாத உரிமையா? சொல்றதுக்கு என்ன? ரஞ்சித், உன் அளவுக்கு நான் வசதி இல்லை. 2000 சம்பளம் வாங்குற ஒரு நடுத்தர வர்க்கத்து பிரஜைனா நட்பா பழகிற உரிமையில நான் என் தகுதிக்கு மீறி ஆசைப்படுறேனோன்னு எனக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை உன்கிட்ட சொல்ல விடாம தடுத்துடுச்சு. இப்போ நீ வேற இடம் தீவிரமா பார்க்குற சூழ்நிலையில மனசை அடக்க முடியாம சொல்லிட்டேன். நட்புக்கும் உறவுக்கும் அன்புக்கும் எப்பவுமே அந்தஸ்து ஒரு குறுக்கீடா இருக்கக்கூடாது வாசு. ரமாவுக்கு தெரியுமா நீ அவளை விரும்புறது? தெரியாது. வா, தெரிவிச்சிடலாம். இல்ல வேணாண்டா, நீ தனியா பேசி அவ மனசை தெரிஞ்சுக்கோ. இதுல என்ன தனிமை? ரமா நிச்சயமா பூரிச்சு போயிடுவா. உண்மையில இவ்வளவு அன்பான பண்பான உன்னை கணவன அடைய அவ கொடுத்து வச்சிருக்கணும் வாசுதேவ். காபி சாப்பிட்டு விட்டு மீண்டும் காருக்கு வந்தார்கள். ஆறுமுகம், வீட்டுக்கு திருப்புப்பா. கார் பாதை மாறியது. கிரிநாத்துக்கு என்னடா சொல்ல போற? அது ஒரு பெரிய பிரச்சனையா? உண்மையை சொல்லி நாசுக்கா மறுத்துட்டா போச்சு. டி நகரில் இருந்த ரஞ்சித்தின் பங்களாவில் கார் நின்றது. இறங்கி உள்ளே வந்தார்கள். டிவி பார்த்து கொண்டிருந்த ராமா திரும்பி, என்னன்னா வர லேட் ஆகும்னு சொல்லிட்டு சீக்கிரம் வந்துட்டீங்க. வாங்க வாசு சார். பேர் சொல்லி கூப்பிட்ற வேலையெல்லாம் விட்டுடணும் என்றான் ரஞ்சித். சும்மா இருடா ரஞ்சித், எப்பவும் நான் அவரை வாசு சார்னு தானே கூப்பிடுவேன். இனிமே மாத்திக்க. என் ரூமுக்கு வா. வாசுதேவ், நீயும் வா. இல்ல, நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அட வாடாண்ணா. ரஞ்சித்தின் அறையில் உடைகளை மாற்றிக்கொண்டே ரஞ்சித், வாசுதேவை பத்தி நீ என்ன நினைக்கிற ரமா என்றான். எதிரெதிர் நாற்காலிகளில் வாசுதேவும் ரமாவும் அமர்ந்திருந்தார்கள். என்ன திடீர்னு கேக்குறீங்க? வெரி குட் ஜென்டில்மேன். ரைட், இப்போ அடுத்த கேள்வி. உனக்கு வரப்போற கணவர் எப்படி இருக்கணும்னு நினைக்கிற? இன்னும் படிப்பு முடியலையே, அதுக்கு என்ன அவசரம்? அவசரம் எதுவும் இல்ல, ஆனா பதில சொல்லேன். போங்கண்ணா, இப்ப ஏன் கேட்டுக்கிட்டு? காரணம் இருக்குறம்மா. உங்க காலேஜ் விழாவுக்கு தொழிலதிபர் கிரிநாத் அவரோட பையனோட வந்திருந்தாரா? அவரோட பையனா அது? பப்ளி மாஸ்னு நாங்க பட்டப்பேர் வச்சோம். பாத்தியா அவங்கள? ஒரே பையன்றம்மா, பெரிய கோடீஸ்வரன், 4-5 தொழில். நீ பார்த்த மாதிரி அவங்க 2 பேரும் ஒன்ன பார்த்தாங்களாம், பிடிச்சு போச்சான். மேனேஜர் அனுப்பி பொண்ணு கேட்டாரு. சரின்னு இது பத்தி பேச நானும் வாசுதேவும் அவங்க வீட்டுக்கு புறப்பட்டோம். அண்ணா, சட்டென்று எழுந்து கொண்ட ரமாவின் கண்களில் கலக்கம். என்னம்மா, நான் இன்னும் சொல்லி முடிக்கல. முடிக்க வேணாம், அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும். நீங்க பேசுங்க, நான் ஹாலில் இருக்கேன் என்று எழுந்தான் வாசுதேவ். நீங்களும் இருங்க மிஸ்டர் வாசு, பரவாயில்ல என்று அவனை அமரச் செய்த ரமா ரஞ்சித் பக்கம் திரும்பினாள். இப்போவும் நான் சொல்லலன்னா நிலைமை விபரீதமா போயிடும் அண்ணா. என்ன சொல்ல போற அப்படி? வந்து, நான் ஜீவாங்கிறவரை மனசாரா நேசிக்கிறேன். எச்சில் விழுங்கினான் வாசுதேவ். பதறினான் ரஞ்சித். ரமா, நான் சொல்ல வந்ததே வேற. வாசு இருக்கானே என்று ஆரம்பித்தவனின் தோலை அழுத்தமாக பற்றி அமைதியாக இருக்குமாறு ஜாடை செய்தான் வாசுதேவ். உன் தங்க முழுசா சொல்லிடட்டும் ரஞ்சித். அண்ணா, ஜீவாவை நாளைக்கு அழைச்சிட்டு வந்து அறிமுகப்படுத்துறேன், பேசுங்க. நைஸ் மேன். நாங்க பரஸ்பரம் எவ்வளவு அன்பு வச்சிருக்கோம்னு வார்த்தையால சொல்ல முடியாது. என் வாழ்க்கை துணையை தேடிக்கிற உரிமையை எனக்கு கொடுங்கண்ணா. வாசுதேவ் எழுந்தான். ஒரு நிமிஷம் இப்படி வா ரஞ்சித் என்று அறைக்கு வெளியே தனியாய் அழைத்து வந்து கலங்கின கண்களுடன் நடுங்கும் கரங்களுடன் அவன் கைகளை பற்றி கொண்டு, நீ ஒரு ப்ராமிஸ் செய்யணும் ரஞ்சித். என்னடா? நான் ரம்மாவை கல்யாணம் செஞ்சுக்க விரும்பின விஷயம் உனக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியமா என்னைக்கும் இருக்கட்டும். தயவு செஞ்சு அவகிட்ட எப்பவும் சொல்லிடாத. ஒரு பொண்ணுக்கு நிம்மதியா கல்யாண வாழ்க்கை துவங்கணும். அவ விரும்பினபடி வாழ்க்கையை அமைச்சு கொடு. அந்த ஜீவாவை வர சொல்லி பேசு, முடி.
அவ மனசை சிதைக்கவும் வேணாம், குழப்பவும் வேணாம், வேற முடிவுகளுக்கு வற்புறுத்தவும் வேணாம். நான் வரேன். மேற்கொண்டு எதுவும் பேசாமல் வாசுதேவ் விருட்டென்று விலகி நடந்து வீட்டை விட்டு வெளியேற பலவிதமான உணர்ச்சிகளின் தடுமாற்றங்களில் தவித்து கொண்டு அப்படியே நின்றான் ரஞ்சித். அத்தியாயம் 4. வணக்கம் சார். இரு கரங்களையும் கூப்பினான் ஜீவா. உட்காருங்க என்றான் ரஞ்சித். பங்களாவின் சைடு பகுதியில் இருந்த புல்வெளியில் போடப்பட்டிருந்த அலுமினிய நாற்காலிகளில் மாலை வெளிச்சத்தின் இதத்தையும் தென்றலையும் சுகத்தையும் ரசித்து கொண்டு குறுக்கே துரத்தி விளையாடின 2 முயல்கள். காப்பி எடுத்துக்கிட்டு வரேன் என்றாள் ரமா. சென்றாள். நேத்துதான் ரமா சொன்னா உங்களை பத்தி என்றான் ரஞ்சித். படிப்பு முடிஞ்சதும் முறையா நானே வந்து பேசுறேன், அப்போ சொல்லலாம்னு நான் சொல்லியிருந்தேன். நேத்து சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதா சொன்னா. உங்க பேரண்ட் சின்ன வயசுலயே இறந்துட்டதா சொன்னா. நீங்க வளர்ந்தது படிச்சது எல்லாம் எங்க? இதே மெட்ராஸ்ல சாந்தாலயான்னு ஒரு சின்ன அனாதை ஆசிரமம் திருவான்மியூர்ல இருக்கு சார். நான் வளர்ந்தது அங்கதான். சின்ன சின்ன பார்ட் டைம் ஜாப் செஞ்சு என் படிப்புக்கான செலவுகளை நானே தேடிக்கிட்டேன். இப்போவும் ஒரு பிரைவேட் லைப்ரரியில தினம் சாயங்காலம் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் வேலை பார்க்குறேன். 400 ரூபாய் தராங்க. ஒரு நிரந்தரமான வேலைக்கு ரொம்ப தீவிரமாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நடுவில் உங்க தங்கையோட அறிமுகம் கிடைச்சது. அறிமுகம் காதலா மாறிடுச்சு அதானே என்றான் ரஞ்சித் சிரித்து. அவ்வளவு சீக்கிரம் நான் காதல்ங்கிற முடிவுக்கு கூட வரல சார். தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. ஏழ்மையான சூழ்நிலையிலேயே வளர்ந்ததால காரணமில்லாம எனக்கு பணக்காரங்கள்னாலே ஒரு அலர்ஜி. ரமா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணுன்னு தெரிஞ்சதும் என் மனசு நத்த மாதிரி சுருண்டுக்கிடுச்சு. சந்திக்கிறதையும் பேசுறதையும் தவிர்க்க ஆரம்பிச்சேன். ஆனா ரமா என்னை விலக விடாம துரத்தி அன்பை காட்டினா. அந்த அன்புக்கு நான் கட்டுப்பட்டுட்டேன். ட்ரேயில் 3 கப் காப்பியுடன் வந்தாள் ரமா. இருவருக்கும் கொடுத்துவிட்டு தானும் எடுத்துக்கொண்டு மற்றொரு நாற்காலியில் அமர்ந்து, என்ன தத்துவமழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கா? கொஞ்சம் பொறுத்துக்கங்க பிரதர் என்றாள். சி, சுவாரஸ்யமா பேசுறாரு என்ற ரஞ்சித். வெல் ஜீவா, பணக்காரங்க எல்லாருமே மமதையோட இருக்கணும்னு அவசியம் இல்லை. என் தங்கை மேல எனக்கு எக்கச்சக்க பாசம் உண்டு. அவ மனசுப்படி வாழ்க்கை அமையட்டும்னு நான் எதுவுமே மறுப்பு சொல்லல. காசு பணத்தை விட அன்பும் நிம்மதியும் தான் முக்கியம். அது ரெண்டும் அவளுக்கு தர முடியும்னு நீங்க நம்புறீங்க. உங்ககிட்ட கிடைக்கும்னு அவன் நம்புறா. இந்த நம்பிக்கை போதும். கல்யாணம் எப்போ வச்சுக்கலாம்? மன்னிச்சுக்கங்க சார், நான் அதுல உடனே அவசரம் காட்ட முடியாத நிலைமையில இருக்கேன். எதையும் ஒளிவு மறைவா பேசி எனக்கு பழக்கம் இல்லை. இருக்கிற என் வருமானத்துல என்னால ரம்மாவோட அடிப்படையான தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாது. ஒரு நிரந்தர வேலை கிடைச்சதும் தான் நான் கல்யாணத்தை நினைக்க முடியும். பெரிய ஹாஸ்யம் கேட்டதை போல சிரித்தான் ரஞ்சித். ஏன் சார் சிரிக்கிறீங்க? நீங்க யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கிறதையே மறந்துட்டீங்களா? இன்னைய தேதிக்கு என் சொத்துக்களோட மதிப்பு 60 லட்சம். என்னோட ஒரே தங்கைய கட்டிக்கிட்டு நீங்க என் மச்சான ஆக போறீங்க. அப்படி இருக்கிறப்போ வருமானத்தை பத்தியும் வேலையை பத்தியும் பேசுறீங்களே. வேலைக்கே போக வேணாம். 3 வேளையும் நிம்மதியா சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு இருக்கலாம் நீங்க. கண்கள் சிவந்தான் ஜீவா. திடீர்னு உங்க மமதை தலை சறுக்கிடுச்சு பாத்தீங்களா? இதனாலதான் எனக்கு பணக்காரங்க கிட்ட அலர்ஜின்னு சொன்னேன். என் பொண்டாட்டி மூலமா வர்ற வருமானத்துல குடும்பம் நடத்துறதுக்கு நான் மானங்கிட்டவன் இல்லை சார். என் உழைப்புல வர்ற வருமானத்துல தான் குடும்பம் நடத்த விரும்புறேன். ரமாவுக்கும் இது தெரியும். சாரி ஜீவா, உங்க மனசை புண்படுத்தி இருந்தா சாரி. உங்க தன்மானத்தை தொடணும்னு எனக்கு நோக்கம் இல்லை. ஜஸ்ட் யதார்த்தமா சொன்னேன். உங்க இந்த கோபம் எனக்கு பிடிச்சிருக்கு, தன்னம்பிக்கையும் பிடிச்சிருக்கு. டேக் யுவர் ஓன் டைம். நீங்க எப்போ வந்து என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க ரெடின்னு சொல்றீங்களோ அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம். ஓகே? ஓகே சார். நீங்க ஒரு சாரி, வார்த்தையே கிடைக்கல. ரைட். இப்போ என்ன ரமாவோட அண்ணன்கிற ஸ்தானத்துல இருந்து கலட்டிடுங்க. ஒரு பிசினஸ் மேனா பாருங்க. ஸ்வஸ்திக் பீவரேஜ் லிமிட்டோட மேனேஜிங் டைரக்டரா பாருங்க. எங்க கம்பெனில உங்க தகுதிக்கு ஏத்த ஒரு வேலை கொடுத்தா ஏத்துக்குவீங்களா மிஸ்டர் ஜீவா? மச்சானோட கம்பெனில வேலை பார்க்கறதான்னு நினைப்பீங்களா? நிச்சயமா மாட்டேன் சார். அப்படி வேலை இருந்தா கொடுங்க, சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? உங்க தங்கைக்கு கணவன்கிறதால அங்க எனக்கு எந்த சலுகையும் தரக்கூடாது. மற்ற ஸ்டாஃப் போல தான் நடத்தணும். ராஜாஜி காலத்துல பிறந்திருக்க வேண்டிய ஆளுங்க நீங்க என்று ரஞ்சித் சிரிக்க சற்று தாமதித்து அந்த சிரிப்பில் கலந்து கொண்டான் ஜீவா. அத்தியாயம் 5. அலுவலகத்தில் போன் ஒலித்தபோது லெட்ஜரில் இருந்து பார்வையை விலக்காமல் கை நீட்டி ரிசீவரை எடுத்து ஹலோ என்றான் ரஞ்சித். கிரிநாத் பேசுறேன். மிஸ்டர் ரஞ்சித் ப்ளீஸ். ரஞ்சித் தான் பேசுறேன் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன மிஸ்டர் ரஞ்சித், முந்தா நாள் ஈவினிங் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வரல. ஒரு மரியாதைக்கு கூட ஃபோனும் செய்யல. சாரி சார், இன்னைக்கு நானே ஃபோன் செஞ்சு பேசலான்னு இருந்தேன். அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வர புறப்பட்டுட்டேன். திடீர்னு இங்கே ஒரு சிக்கல், வர முடியல. பரவாயில்ல, எப்போ வரீங்க? இன்னைக்கு? இல்லை சார், உங்க சம்பந்தம் கிடைக்கிற பெரிய வாய்ப்பை பயன்படுத்திக்க முடியாத சூழ்நிலையில இருக்கேன். என்ன ஆச்சு? என் தங்கை ராமா ஒரு பையனை மனசார நேசிக்கிறாளாம். அந்த விஷயம் அப்புறம்தான் தெரிய வந்துச்சு.
அந்த பையனுக்கே கட்டி கொடுத்துடலாம்னு தீர்மானம் ஆயிடுச்சு. அப்படியா? நல்லா யோசிச்சிட்டீங்களா? படிக்கிற பொண்ணு மனசு அப்படி இப்படி அலைப்பாயிறது சகஜம்தான். நல்லது கெட்டது புரியாத வயசு. என்ன செய்யறானா அந்த பையன்? எவ்வளவு சொத்து தேருமா? அவர் வேலை தேடிக்கிட்டு இருக்காரு. பாத்தீங்களா, இப்படித்தான் நம்ம அந்தஸ்து புரியாம பொண்ணுங்க குளறுபடி செஞ்சு வச்சிருவாங்க. சமீபத்துல ஹைதராபாத்ல ஒரு பிளான்ட் போட்டேன். அதையும் சேர்த்து 9 பிளான்ட் ஆயிடுச்சு. 10 பைசா கூட பப்ளிக் ஷோ கிடையாது. போன வருஷத்து மொத்த பிசினஸ் டர்ன் ஓவர் 26 கோடி. பத்ரி நாராயணன் ஒரே புள்ள எனக்கு. இதையெல்லாம் யோசிச்சிங்களா? எடுத்து சொன்னீங்களா? பொதுவா ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தாலொழிய நானே ஃபோன் செய்யறதில்ல. ரஞ்சித், நீங்க ஒன்று செய்யுங்க, யோசிங்க. 2 நாள் கழிச்சு ஒரு நல்ல முடிவோட வாங்க. அவர் பேச்சில் உள்ள திமிர் ரஞ்சித்திற்கு எரிச்சலை சேர்த்தது. மன்னிக்கணும் சார், நீங்க பெரிய கோடீஸ்வரர் தான். இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பொண்ணு கேட்கறது பெரிய விஷயம்தான். ஆனா கட்டிக்கிற பொண்ணோட மனசும் சம்மதமும் முக்கியமான விஷயம். என் தங்கையோட விருப்பத்துக்கு எதிரா நான் எதுவும் செய்ய முடியாது. ஐயா, அது சின்ன பொண்ணு, அதுக்கு என்ன தெரியும்? நாம பார்த்து சொன்னா சரிதான். சேலை வாங்கி கொடுக்கற விஷயம் இல்ல இது, வாழ்க்கை பிரச்சனை. எங்க வீட்ல இளவரசி மாதிரி இருக்கலாம் ரஞ்சித். எதுக்காக இவ்வளவு தூரம் பிடிவாதமா பேசுறீங்கன்னு புரியலையே. பிரஸ்டீஜ், நான் ஒரு கோரிக்கை வச்சு அது நிராகரிக்கப்பட்டதா என் வாழ்க்கையிலேயே கிடையாது. உங்களை பத்தி உங்க பொண்ணை பத்தி தீர்க்கமா விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் என் மேனேஜரை அனுப்புனேன். நல்ல குடும்பம், நல்ல பொண்ணு, லட்சணமா இருக்கா. இதையெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம், என் பையன் பத்ரிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. அவனுக்கு இந்த இடத்தையே முடிச்சு தரேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். சார், நீங்க வாக்கு கொடுத்துட்டா சரியா போச்சா? எங்க சம்மதம் வேணாமா? விருப்பம் இல்லைன்னா ஏன் வாதம் செய்றீங்க? அது எப்படி விருப்பம் இல்லாம போகும்? நான் பரம்பரை பணக்காரன் மிஸ்டர் ரஞ்சித், யாருக்கும் வளைஞ்சதில்ல. கௌரவம் முக்கியம். எங்க சம்மதத்தை நீங்க நிராகரிக்கிறது எங்களை அவமானப்படுத்துற மாதிரி. இது என்ன சார் வம்பா இருக்குது? நாம ஏதாச்சும் பேசினோமா? பாக்குவத்துல மாத்தினோமா? எதுவும் இல்ல. நீங்களா காலேஜில் பார்த்துட்டு கேட்டு விட்டீங்க. அவ வேற ஒரு பையனை விரும்புறா. அதனால உங்க கோரிக்கையை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலைன்னு சொல்றேன். இதுல அவமானம் எங்க வந்துச்சு? உங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பேச போறதா நான் முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். என் பையன் மனசுல கற்பனைகளை வளர்த்திட்டேன். அதனால நீங்க யோசிங்க. இல்லைங்க, நீங்க பேசுறதுல அர்த்தமும் இல்ல, நாகரிகமும் இல்ல. நான் இனிமே யோசிக்கிறதாவும் இல்ல, வெட்டியா இப்படியே வளவலன்னு பேசுறதாவும் இல்ல. படக்கென்று போனை வைத்தான் ரஞ்சித். மறுமுனையில் கிரிநாத் முகம் தக்காளி என சிவக்க, பாஸ்டட் என்று கத்திவிட்டு வைத்தார். என்னப்பா சொல்றாரு என்றான் எதிரே இருந்த பத்ரி நாராயணன். பேசிக்கிட்டு இருக்கிறப்ப போனை பாதியில கட் பண்ணிட்டான். இடியட். காமிக்கணும், நான் யாருன்னு அவனுக்கு காமிக்கணும் என்றார் ஆத்திரமாக. அத்தியாயம் 6. மறுநாள். பூமியின் சேமிப்பு தண்ணீரை எல்லாம் ஸ்ட்ரா இல்லாமல் மொடா குடியனாக உறிஞ்சும் சூரியன் வானத்தின் நடு சென்டரை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தான். மில்லிமீட்டராக. கதவை தட்டிவிட்டு ரஞ்சித்தின் அலுவலக அறைக்குள் வந்த வாசுதேவ் மிக சோர்வாக இருந்தான். வாடா வாசுதேவ், உட்காரு. என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? ஆபீஸ் போகல நீ? இல்ல, லீவு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். என்னடா சொல்லு. வந்து கும்பகோணத்துக்கு மாற்றல் ஆகியிருக்கேன். நாளைக்கு ஜாயின் பண்றேன். ராத்திரி புறப்படுறேன். என்ன வாசு இது, இப்படி திடீர்னு மாற்றல்? நானா விரும்பி வாங்கிக்கிட்ட மாற்றல் தான் இது. ஏன்பா? ஒரு மனமாற்றத்துக்காகத்தான். தகுதி மீறி ஆசைப்படாதேன்னு என் மனசு 100 தடவை எச்சரிச்சும் அதை மீறி ஆசையை வளர்த்துக்கிட்டது முதல் முட்டாள்தனம். ரமாவோட மனசை தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு உன்கிட்ட எல்லாத்தையும் கொட்டினது 2வது முட்டாள்தனம். இப்போ என்னை சந்திக்க உனக்கும் சங்கடமா இருக்கு. உங்க வீட்டுக்கு வர எனக்கும் கூச்சமா இருக்கு. ரமா எனக்கு இல்லைன்னு நிச்சயமானதும் அப்புறம் அவளை நேருக்கு நேரா சந்திக்கிற திராணி எனக்கு இல்ல. சந்திச்சா பொலன்னு அழுதுடுவேன். சினிமா மாதிரி உடனே தங்கச்சின்னு மனசுக்குள்ள ஸ்தானத்தை மாத்திக்க முடியாது ரஞ்சித். என் ரணத்தையும் ஏமாற்றத்தையும் காலம்தான் சரி செய்ய முடியும். இன்னும் வேகமா மனசு பழைய நிலைக்கு திரும்ப ஒரு மாற்றம் தேவை. தற்காலிக பிரிவு தேவை. இதையெல்லாம் யோசிச்சுதான் நானே கேட்டு மாற்றல் வாங்கிட்டேன். ரஞ்சித் கண்கள் பளபளக்க மௌனமாக இருந்தான். வாசுதேவ், எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உன் வேதனைய என்னால துல்லியமா உணர முடியுது. ரமா கிட்ட பேசி பார்க்கலாம்னா அவகிட்ட சொல்லவே கூடாதுன்னு சத்தியம் வேற வாங்கிட்ட. அவ வேற ஒருத்தனை விரும்புறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் மனசை வெளிப்படுத்துறது பைத்தியக்காரத்தனம். அதனால என் மேல ஒரு இரக்கத்தை தோற்றுவிக்குமே தவிர வேற எந்த பிரயோஜனமும் இல்ல. வாசுதேவ் கைக்குட்டை எடுத்து கண்களை துடைத்து கொண்டு எழுந்தான். நான் புறப்படுறேன் ரஞ்சித். மறக்காம பத்திரிக்கை அனுப்பு. ஆனா என்னை எதிர்பார்க்காத, வரமாட்டேன். என் மனப்பூர்வ வாழ்த்துக்கள் வந்து சேரும். கை குலுக்கின வாசுதேவின் புறங்கையில் முத்தமிட்ட ரஞ்சித் தன் உதடுகளை கடித்துக்கொண்டு உடைய இருந்த அழுகையை கட்டுப்படுத்தினான். எதுல போற வாசுதேவ்? ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்ல. பர்த் ஏற்கனவே புக் செஞ்சுட்டேன். நான் கண்டிப்பா ஸ்டேஷனுக்கு வந்து வழி அனுப்புறேன். சரி. வாசுதேவ் மீண்டும் கைகுலுக்கி விட்டு புறப்பட்டு சென்றான். வாசுதேவ் சென்று 1 மணி நேரம் கழித்து
ஃபோன் எடுத்தான். ஹலோ, ரஞ்சித் ஹியர். வணக்கம் சார், என் பேர் ஜெயராமன். பவரப் குளிர்பானம் தயாரிக்கிற கம்பெனியில் ஃபுட் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கேன். நான் உங்களை சந்திக்கணும் சார். நீங்கள் எதுக்காக என்ன சந்திக்கணும்? எங்கள் முதலாளி ராஜகோபால் உங்கள் கம்பெனிக்கு எதிராக சில சதித்திட்டங்கள் தீட்டிக்கிட்டு இருக்காரு. எதேச்சியாக சில விஷயங்கள் என் காதில் விழுந்துச்சு. ரொம்ப பதறி போயிட்டேன். இவ்வளவு மோசமான ஆசாமிக்கிட்ட வேலை பார்க்குறத நினைக்கிறப்போ மனசே கூசுது. உங்களுக்கு எதிரான சதிகளை பற்றி சொல்லி எச்சரிக்கலாம்னு நினச்சி தான் ஃபோன் செஞ்சேன். நீங்கள் முன் ஜாக்கிரதையாக இருப்பீங்க இல்லையா, அதுக்காகத்தான். அப்படியா? என்ன சதி செய்கிறான்? இதெல்லாம் ஃபோனில் பேசுகிற சங்கதி இல்லை சார். நானே லஞ்சு டயத்தில் வெளியில் வந்து ஒரு மருந்து கடையிலேருந்து பேசுகிறேன். அப்படின்னா நேரில் வரீங்களா? வரேன். ஈவினிங் 5 மணியோட வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் என்னால் வர முடியும். வாங்க, 6 மணிக்கு என் ஆஃபீஸ் வரீங்களா? நான் இருக்கேன். ஆஃபீஸுக்கு வர சொல்லாதீங்க சார். யாராவது பார்த்துட்டு என் முதலாளிகிட்ட சொன்னாங்கன்னா வம்பு. வேலை போனால் கவலைப்பட மாட்டேன். ஆனால் அந்த ஆள் தேள் மாதிரி விஷ ஜந்து. பழி வாங்கினா என் குடும்பம் தாங்காது. ரைட், அப்போ ஒன்று செய்யுங்க. பாரிஸில் கோவிந்தப்ப நாயக்கன் தெரு தெரியுமா? நல்லா தெரியும். அங்கே எங்கள் கம்பெனிக்கு ஒரு ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இருக்குது. உபயோகிக்கிறதே இல்லை. சும்மா தான், வேற யோசனைகளுக்காக பூட்டி வச்சுருக்கோம். டோர் நம்பர் சொல்கிறேன், குறிச்சுக்கோங்க. சொன்னதும் குறிக்கப்பட்டதும். சரியாக 6 மணிக்கு அங்கே வந்துருங்க. நானும் வரேன். சொல்லுங்க, பேசலாம். சரி, நான் ஃபோன் செஞ்சதும் நாம் சந்திக்கிறதும் ரகசியமாகவே இருக்கட்டும் சார், ப்ளீஸ். பயப்படாதீங்க. என்ன பிரச்சனைனாலும் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு உதவி செய்கிற எண்ணத்தில் இருக்கிற உங்களுக்கு பிரச்சனையாகிற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். என்ன பேர் சொன்னீங்க? ஜெயராமன் சார். சரி, சந்திக்கலாம். ரஞ்சித் ஃபோனை வைத்தான். இன்டர்காமில் மேனேஜர் ராமநாதனை அழைத்தான். அவர் வந்ததும், ராமநாதன், பவரப் கம்பெனி ஃபுட் ஸ்பெஷலிஸ்ட் ஜெயராமன் இப்போ ஃபோன் செஞ்சாரு. என்னவா சார்? விவரங்களை சொன்னான். அட பாவி, எமகாதகனா இருப்பான் போலிருக்கே அவன். இருந்துட்டு போகட்டும். நமக்கு நேரம் நல்லா இருக்கிறதால தான் அவன் ஆளே நமக்கு உதவியாக தகவல்கள் சொல்ல முன் வர்றான். ஒரு தனி இடத்துல சந்திக்கிறதா பேசியிருக்கோம். பேசிட்டு நாளைக்கு விவரங்களை சொல்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடவடிக்கைகளை அமைச்சுக்கலாம். சரி சார். அவர் போனதும் வீட்டிற்கு ஃபோன் செய்தான். என்னன்னா என்றாள் ரமா. வாசுதேவ் மாற்றலாகி கும்பகோணம் போறான் ரம்மா. இன்னைக்கு ராத்திரி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸில் புறப்படுறான். அவனை வழி அனுப்பிட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேன். என்ன? சரி, ஏன் இப்படி திடீர்னு மாற்றல்? அது ஒரு பெரிய கதை. இப்போ வேணாம். ஜீவா வந்தாரா? ஈவினிங் வரேன்னு சொன்னாரு. வந்தா இருக்க சொல்லு, பேசிக்கிட்டு. ராத்திரி நான் வந்ததும் 3 பேருமா சேர்ந்து ஹோட்டல் போய் சாப்பிடலாம். சரிண்ணா. ரஞ்சித் ஃபோனை வைத்துவிட்டு அலுவல்களை தொடர்ந்தான். அத்தியாயம் 7. கோவிந்தப்ப நாயக்கன் தெரு. சாரி, ஜாதி பெயரை நீக்கிவிட வேண்டும் அல்லவா? கோவிந்தப்ப தெருவை அரை மணி நேரம் கவனித்தால் ஒரே ஆச்சரியமாக இருக்கும். பாரிஸ் கார்னரில் வரி வரியாக பிரிகிற தெருக்களில் மிகவும் பிஸியான தெருக்களில் ஒன்று. சைக்கிள், ரிக்ஷா, ஆட்டோ, கார், வேன், லாரி என்று எல்லாம் மனிதர்களை கவ்வ வருவது போல விரைந்து நெளிந்து அவர்களை உயிர் முனைகளில் நடக்க வைக்கும். அதுவே ஒரு மாலை வேளையில் அங்கே நீங்கள் நடக்க விரும்பினால் உங்கள் சொந்த சக்தி தேவையே இல்லை. சும்மா நின்றால் போதும். பின்னால் வரும் ஜனங்களால் நீங்கள் நடத்தப்படுவீர்கள். எதிரே வரும் நபர்களை நேருக்கு நேர் சந்தித்து உரசி வழி கொடுத்து முன்னேறி ஆட்டோவின் சக்கரத்தில் கால் மாட்டிவிடக் கூடாதென்ற கவலையில் இந்த பக்கம் திரும்பினால் பழவண்டி, அந்த பக்கம் கால் வைத்தால் கர்ச்சிப் வியாபாரி. கதக், கதகளி, குச்சிப்பிடி என்று அனைத்து வகை நடனங்களையும் நீங்கள் கற்காமலேயே அரங்கேற்றம் செய்வீர்கள். மாலை மணி 5:45க்கு ரஞ்சித் பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் அருகில் உள்ள கார் பார்க்கிங் ஏரியாவில் தன் காரை நிறுத்தினான். டிரைவரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு இவனே ஓட்டி வந்திருந்தான். காரை விட்டிறங்கி நடந்து கோவிந்தப்ப தெருவுக்கு வந்தான். ராஜகணேஷ் ரெடிமேட் ஸ்டோர்ஸுக்கும் தெய்வா ஹேர் ட்ரெஸ்ஸஸ், இவ்விடம் ஹேர் டை செய்யப்படும் கடைக்கும் மத்தியில் புறப்பட்ட படிகளில் ஏறினான். அந்த கட்டிடத்தின் முதல் மாடியில் இருந்த அவனது அலுவலகத்திற்கு வந்து சாவி கொத்தெடுத்து தொங்கின 3 பூட்டுகளை திறந்து உள்ளே வந்தான். 2 பெரிய ஹால்கள், அவ்வளவே. 2 மேஜைகள், 4 நாற்காலிகள் கிடந்தன. கொஞ்சம் தூசியாய் இருந்தது. ரஞ்சித் முதலில் இந்த இடத்தை வாடகைக்கு பிடித்து ரியல் எஸ்டேட்ஸ் நடத்தி வந்தான். அப்போது குளிர்பான தயாரிப்பில் தாவிய போது ரெஜிஸ்டர்டு அலுவலகமாக ராசிக்காக இதை வைத்து கொண்டான். எப்போதாவது முக்கிய உயர் அதிகாரிகளுக்கு தண்ணி பார்ட்டி கொடுக்க வேண்டியிருந்தால் மட்டுமே இதை பயன்படுத்துவது வழக்கம். மற்றபடி சரஸ்வதி பூஜைக்கு சந்தனம் வைத்து படங்களுக்கு மாலை போட்டு கும்பிட வருவதோடு சரி. ரஞ்சித் விளக்குகளையும் ஃபேனையும் போட்டான். ரோட்டோர ஜன்னலை திறந்து அதன் அருகில் நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு வேடிக்கை பார்த்தான். முதல் மாடி என்பதால் எக்கச்சக்கமாய் இரைச்சல் தாக்கியது. பற்றாக்குறைக்கு அடுத்த மாடியில் ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் சென்டரில் பழமுதிர் சோலை எனக்காகத்தான் என்று உச்சஸ்தாயியில் கத்த வைத்து கொண்டிருந்தான். ரஞ்சித் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான். மணி பார்த்தான். 6. சொன்னபடி அந்த ஜெயராமன் வருவானா?
ராஜகோபால் என்ன விதமான சதியில் எனக்கு எதிராக ஈடுபட்டிருக்கிறான்? மனிதனா அவன்? ஏன் இப்படி மற்றவர்களின் நிம்மதியை குலைப்பதற்கென திட்டமிட்டு செயல்பட வேண்டும்? என்ன ஒரு கொடூர திருப்தி அவனுக்கு! வரட்டும், தகவல்கள் தெரிந்து கொண்டு அதன் பிறகு வைத்துக் கொள்கிறேன் என் கச்சேரியை. பசு போலவே இருந்தால் வெட்டி கரியாக்கி தின்று விடுவார்கள். அவ்வப்போது புலியாக சீர வேண்டும். குறிப்பாக ராஜகோபால் போன்ற நபர்களிடம் இரக்கமோ கருணையோ காட்டக்கூடாது. பாவம் என்றும் நினைக்கக்கூடாது. அவனுக்கு தெரிந்த அதே முரட்டு வழியிலேயே பாடம் கற்பிக்க வேண்டும். எக்ஸ்கியூஸ் மீ. திரும்பி பார்க்க அவன் பாதி திறந்திருந்த ஒற்றை கதவை முற்றிலும் தள்ளி திறந்து கொண்டு உள்ளே வந்தான். சாரி, 15 நிமிஷம் நான் லேட். பரவாயில்ல, வாங்க. நீங்க தான் ஜெயராமனா? எழுந்து அவனை கைகுலுக்கி வரவேற்று அமரச் சொன்னான். ஆமா என்ற அவன் கருப்பாய் இருந்தான். காட்டன் சட்டையும் ஜீன்ஸ் பேண்ட்டும் போட்டிருந்தான். கையில் ஒரு தோல் ஹேண்ட்பேக் வைத்திருந்தான். கழுத்தில் 25 பைசா காசளவுக்கு ஒரு பருவோ இல்லை மருவோ, அதில் மட்டும் 2 முடிகள் முளைத்திருந்தன. சிகரெட் பிடிப்பீங்களா ஜெயராமன்? இல்ல, பழக்கம் இல்ல. சொல்லுங்க என்றான் ரஞ்சித். அதுக்கு முன்னாடி இதை நீங்க பாத்துருங்க சார். அவன் கைப்பையை மடியில் வைத்து அதன் ஃப்ளாப்பை 2 பிரஸ் பட்டன்களை பிரித்து விடுவித்து ஜிப்பை எடுத்து திறந்து உள்ளே கையை செலுத்தி ரஞ்சித் எதிர்பார்ப்புடன் காத்திருக்க சைலன்சர் பொருத்தின அந்த ரிவால்வரை வெளியில் எடுத்தான். அவனை நோக்கி நிமிர்த்தினான். ரஞ்சித் அதிர்ச்சியடையவோ கலவரப்படவோ கூட சில வினாடிகள் அவகாசம் கொடுக்காமல் உடனடியாக சுட்டான். அத்தியாயம் 8. வாசகர் சங்கர்லால், மயிலாடுதுறை. ஹலோ மிஸ்டர் பிரபாகர். பிரபாகர்: எஸ் சார். சங்கர்லால்: இந்த அத்தியாயத்தை மட்டும் 1/3 பங்காக சுருக்கி வரைக. பிரபாகர்: எஸ் சார். இரவு மணி 10. பங்களா. ரமா கவலை. இன்னும் காணவில்லையே? ஏன்? ஃபோன். மேனேஜர் ராமநாதனை வீட்டு எண்ணில் விசாரணை. இன்னும் வரலையா? மாலை 5 மணியில் இருந்து அவளோடு அரட்டை, வீடியோ, கொஞ்சல் என்று நேரம் கடத்தி ரஞ்சித்திற்காக காத்திருந்த ஜீவாவுக்கும் கவலை தொற்றல். என்ன ஜீவா காணோம்? வந்துருவார், பார்க்கலாம். 11 மணி, 12 மணி, 1 மணிக்கு இருவரும் ஏரியா போலீஸ் ஸ்டேஷனில். கார் நம்பர் என்ன? TAO 1935. கண்ட்ரோல் ரூம் தகவல். டிராஃபிக் டிவிஷன். பாரிஸ் கார்னரில் நேற்று மாலை முதல் TAO 1935. மிஸ் ரமா, பாரிஸ் கார்னரில் உறவினர்கள் யாராவது? நோ. நண்பர்கள் யாராவது? நோ. அங்கே செல்ல வேறு அவசியம் ஏதாவது? சார், கோவிந்தப்பா தெருவில் எங்கள் பதிவு அலுவலகம் அதிகம் பயன்படுத்துவதில்லை. கமான், பார்க்கலாம். தெரு, ஜீப், போலீஸ், ஜன்னல் வழியே பார்வை. மை காட்! பூட்டுக்கள் உடைக்கப்பட ஹாலில் ரத்தம், அலங்கோலம். ரஞ்சித் என்ற பெயரில் வாழ்ந்த பிணம். அத்தியாயம் 9. ராஜாதிராஜ ராஜகம்பீர வீரகுல திலக. எல்லா பெண்களிடமும் கலக துயரங்களும் மர்மங்களும் விலக, துப்புகள் துலக்க. பரத்தன் சுசீலா பராக் பராக். மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சி. டைப் செய்ய வேண்டியவற்றை செய்து முடித்திருந்தால் மாதவி. ஃபைல் செய்ய வேண்டியவற்றை செய்தாயிற்று. தபாலில் டெஸ்பாட் செய்யப்பட வேண்டியவற்றை செய்தாயிற்று. ஆனால் அலுவலகம் மூட இன்னும் 1 மணி நேரத்திற்கு மேல் நேரம் இருந்தது. ரவி போஸ்ட் ஆபீஸ் போயிருந்தான். சுசீலா வெளியில் கார் எடுத்துக்கொண்டு சென்றிருக்க, தனியறைக்குள் பரத் யாருடனோ போனில் பேசிக்கொண்டிருக்க இவளுக்கு போர் அடித்தது. தன் கைப்பை திறந்து நெயில் பாலிஷ் எடுத்து விரல் விரலாய் போட ஆரம்பித்த போது, ஐயையோ, உனக்கு நெயில் பாலிஷ் கூட போட சரியா வரலையே. நிமிர்ந்தாள். பரத் கையில் சிகரெட்டுடன் நின்று கொண்டிருந்தான். வேற எப்படி சார் போடுறது? பரத் அவள் அருகில் சேரை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்து ஒரு விரலை பிடித்து கொண்டு போட ஆரம்பித்த போது, பரத், என்ன இது நான்சென்ஸ் என்று வந்தாள் சுசீலா. அதானே, என்ன இது நான்சென்ஸ்? ஆபீஸ் நேரத்துல நெயில் பாலிஷ் போட்டு விட சொல்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல மாதவி. நான் முடியாதுன்னு சொல்லியும் நீ வற்புறுத்தினது கொஞ்சமும் நியாயமில்லாத விஷயம். சார், நீங்க தானே வந்து... ஆமா, நான் தான் சொன்னேன். பிசிறடிக்காம நகவிளிம்பு மீறி சதையில பாலிஷ் படாம என்னால போட்டு விட முடியும்னு. நீ ஏன் பந்தயம் கட்டின? கொஞ்சம் கூட பிசிறடிக்காம விரல்ல பாலிஷ் போடுங்க பார்க்கலாம்னு. உசுப்பு ஏத்தி விட்டா எந்த அமலைக்கு தான் ரோஷம் வராது? வா சுசி, இந்த வருஷத்துக்கு தேவையான மொத்த திட்டுகளையும் திட்டிட்டேன், விட்டுடலாம். சின்ன பொண்ணு. இடுப்பில் கைகளை வைத்துக்கொண்டு கேட்டாள் சுசீலா. யாரு இவளா? சின்ன பொண்ணு. கல்யாணம் ஆயிடுச்சு, நினைவிருக்குல்ல பரத்? மறக்க முடியுமா? சர்க்கஸ் பைல்வான். ஆனா சுசி, இப்போ பைல்வான் சிங்கப்பூர் போயிருக்காரு. அதுக்காக ஒண்ணுமில்ல. டெடிகேட்டட்னு புரியுது. யாருக்குன்னும் எழுதிக்க கூடாதா? அதுக்காக ஒண்ணுமில்ல. டெடிகேட்டட்னு புரியுது. யாருக்குன்னு எழுதிக்க கூடாதா? டூ பரத்னு 2 வார்த்தை சேர்க்க கூடாதா என்றான் அவள் பனியனில் படித்து. பேச்ச மாத்தாதீங்க பரத், நீங்க ரொம்ப மோசம். ஒரு நாவல்லையாவது நீ இதை சொல்லாம இருக்கியா? ஜென்டில்மேனா நடந்துக்க மாட்டேங்கிறீங்க. என்று தனி அறைக்குள் அவள் நுழைய
மாதவியிடம், கண்டுக்காத, சும்மா சமாளிஃபிகேஷனுக்காக உன்னை மாட்டி விட்டேன். ஆனா அவன் நம்பல. நாளைக்கு சொல்லித்தரேன். இடுப்புல இம்ப்ரெஷன் விழாம பாவாடை கட்டுறது எப்படின்னு கூட டிப்ஸ் இருக்கு. பரத் என்று உள்ளிருந்து சுசீலா கத்த, பயங்கரமா பாயில் ஆயிட்டா என்று கூறிவிட்டு உள்ளே வந்த பரத், ஏன் இப்படி ஹிஸ்டீரியா பேஷண்ட் மாதிரி கத்துற? கரப்பான் பூச்சி மேல விழுந்துடுச்சா? உங்க தலை டெல்லியில இருந்து பிஎம் பேசுறாராம், பிடிங்க. ஐயோ சீக்கிரம் பேசுங்க என்றால் ரிசீவரை பதட்டமாக நீட்டி. பரத் மேஜை மேல் குதித்து அமர்ந்து வாங்கி, ஹலோ என்னடா பிஎம், அப்புறம் எப்படி இருக்க என்றான். ஐயோ என்று பதறினாள் சுசீலா. பரத் ரிசீவரின் வாய்ப்பொத்தி இவளிடம், ஏன் இப்படி டிராமா பண்ற சுசி? டெல்லி ஸ்வீட் ஸ்டால்ல இருந்து என் ஃப்ரெண்டு பி மாரிமுத்து பேசுறான் என்று கூறிவிட்டு போனில் தொடர்ந்து விட்டு வைத்தான். அதான பார்த்தேன். உங்களை போய் பிரைம் மினிஸ்டர் ஏன் கூப்பிட போறாரு? ஏன் கூப்பிட மாட்டாரா? பாக்குறியா? சேலஞ்ச் பண்றியா? நம்ம பிரைம் மினிஸ்டரா அவரா எனக்கு போன் செய்ய வைக்கட்டுமா? சுசீலா பதில் சொல்லாமல் உதடுகளில் பளிப்பு காண்பித்து விட்டு தன் நாற்காலியில் அமர கதவு தட்டிவிட்டு ரவி உள்ளே வந்தான். சார், ரமான்னு ஒரு பொண்ணு வந்திருக்கு, வர சொல்லு. ராமாவும் வாசுதேவும் அறைக்குள் வந்தார்கள். சொல்லப்பட்டதும் அமர்ந்தார்கள். கேட்கப்பட்டதும் தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டார்கள். கொடுக்கப்பட்டதும் காப்பியை குடித்தார்கள். சொல்லுங்க, என்ன செய்யணும் நாங்க என்றான் பரத். சார், போன வாரம் என் அண்ணன் ரஞ்சித் மர்மமான முறையில துப்பாக்கியால சுடப்பட்டு கொலை செய்யப்பட்டாரு. போலீஸ் இதுவரைக்கும் யாரையும் கைது செய்யல. கேட்டா விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. எங்களுக்கு பொறுமை தீந்து போச்சு. ரஞ்சித் ரொம்ப நல்ல மாதிரி, எந்த வம்புக்கும் போக மாட்டாரு. அவருக்கு இப்படி ஒரு மரணம் ரொம்ப அநியாயம். என்ன காரணத்தினால அவர் இறந்தார்னு கூட தெரிஞ்சுக்காம நாங்க இருக்கிறது அதை விட அநியாயம். உண்மை, இந்த ஒரு வாரத்துல நீங்க அநியாயமா இழைச்சிட்டீங்களே என்றான் பரத். ஆமா, அதெப்படி உங்களுக்கு தெரியும்? தெரியுதே, இப்ப அதுவா முக்கியம்? கொலை நடந்த பின்னணிய கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. உங்களுக்கு செய்தி வந்தப்போ குளிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? இல்ல, நானும் ஜீவாவும். சரி சரி புரியுது, பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொல்ல வந்தேன். யார் ஜீவா? என்னை கல்யாணம் பண்ணிக்க போறவர். வாசுதேவ், நீங்க கும்பகோணம் போறதா சொன்னீங்க, எப்போ திரும்பினீங்க? மறுநாள் என் ஆபீஸுக்கு ரமா ஃபோன் செஞ்சு தேதி சொன்னாங்க. அன்னைக்கு தான் ஜாயின் செஞ்சேன்னா 10 நாள் லீவு எழுதி கொடுத்துட்டு உடனே வந்துட்டேன். பிரதானமா யாரை சந்தேகப்படுறீங்க? 2 பேர். ஒன்று பவரப் கம்பெனி முதலாளி ராஜகோபால். அவருக்கும் அண்ணனுக்கும் ஃபோன்ல வாக்குவாதம் நடந்திருக்கு. ஜெயராமன்னு அவர் கம்பெனில ஃபுட் ஸ்பெஷலிஸ்ட் யாரும் வேலை பார்க்கலன்னு போலீஸ் விசாரிச்சு சொல்றாங்க. மேனேஜர் ராமநாதன் கிட்ட ஜெயராமன்னு அறிமுகப்படுத்திக்கிட்டு தனியா பேசணும்னு ஃபோன்ல சொன்ன விவரங்களை அண்ணன் சொல்லியிருக்காரே. கம்பெனி தொடர்பா பகை தொடர்பா வேற யார் பேச முடியும்? அதனால இது ராஜகோபால் ஏற்பாடு செஞ்ச நபரா இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு நபர் கோடீஸ்வரர் கிரிநாத். அவரெங்கே இதுல வந்தாரு? கிரிநாத் தன்னை பெண் கேட்டது, அதை தான் மறுத்தது. அண்ணனும் முயற்சியை கைவிட்டது. கிரிநாத் போனில் வற்புறுத்தியதையும் கோபமாக போனை வைத்து விட்டதையும் அண்ணன் சொன்னது எல்லாவற்றையும் சொன்னாள். இந்த விபரங்களை போலீஸுக்கும் சொன்னீங்களா மேடம்? சொன்னேன். 3 நாள் விடாம வந்து 1000 கேள்வி கேட்டு பதில வாங்கினாங்க. இன்னும் குற்றவாளியத்தான் பிடிக்க முடியல. இந்த கேஸை யார் விசாரிக்கிறாங்கன்னு தெரியுமா? பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் மாணிக்கவேலு இதை விசாரிக்கிறாரு. எங்க டவுட் என்ன தெரியுமா? ராஜகோபாலோ இல்லைன்னா கிரிநாத்தோ செமத்தியா பணம் கொடுத்து கேஸை அமுக்கிட்டாங்க. அதனாலதான் போலீஸ் வேகத்தை குறைச்சிடுச்சு. விசாரிக்கலாம் சார், எவ்வளவு செலவானாலும் சரி. உங்களுக்கு நீதி கிடைச்சாகணும், அதானே? ஆமா, குற்றவாளிய கண்டுபிடிச்சு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுத்தா போதுமில்ல. இல்ல உங்க கையால குத்தி கொன்னுட்டு கடைசி அத்தியாயத்துல ஜெயிலுக்கு சிவப்பா போகணுமா? அப்படி குரூர எண்ணம் கிடையாது சார். பழி வாங்குறதா நினைச்சு என் வாழ்க்கைய பாழாக்கிக்க நான் தயாரா இல்ல. எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். அதுக்கப்புறம் தான் கல்யாணமா? அதுவும் ஒரு வைராக்கியம். இன்னும் ஏதாச்சும் இருக்கா? இன்னொன்னு ஜீவாவோட வைராக்கியம். இப்போ சட்டப்படி எனக்கு வர்ற சொத்துக்களை எல்லாம் ஒரே ஒரு வீட்டை தவிர அனாதை இல்லங்களுக்கு எழுதி வச்சப்புறம். ஏன் அப்படி? தெரியாதனமா 300% தன்மானம் பார்க்குற ஒருத்தரை காதலிச்சிட்டதால மனைவி மூலமா வர்ற சொத்தை ஏற்க மாட்டாராம். இவர் உழைப்புல தான் குடும்பம் நடத்தணுமா. கார் கூடாது, ஏசி கூடாது. ஜீவாங்கிற அந்த சாமியாரை நான் தரிசனம் செய்யணுமே. ரமா அங்கே வந்து முதன்முறையாக சிரித்தாள். அத்தியாயம் 10. பூக்கடை போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி காரை நிதானமாக செலுத்தினான் பரத். உதட்டில் சிகரெட் தொங்கியது. அருகில் கையடக்க கண்ணாடியில் லிப்ஸ்டிக் திருத்தி கொண்டு சுசீலா. அவ இழைச்சிட்டான்னு எப்படி சொன்னீங்க பரத்? ஏற்கனவே பார்த்திருக்கீங்களா அவள? இல்ல, பின்ன எப்படி சொன்னீங்க? நீ முகக்குறிப்ப கவனிச்ச, நான் அகக்குறிப்ப கவனிச்சேன். அதென்னது? ஒரு ஸ்ட்ராப் தோல்ல இருந்து நழுவி புஜத்துல கிடந்தது. சுசீலா பேண்டோடு சேர்த்து அவன் தொடையை கிள்ளினாள். இந்த குப்பை புத்திய விடவே மாட்டீங்களா பரத்? எல்லாத்தையும் கூர்மையா அப்சர்வ் பண்றது குப்பை புத்தியா சுசி?
பாசிட்டிவா யோசிக்க நீ தான் கத்துக்கணும். கூர்மையா கவனிச்சிங்களாக்கும். சரி, அதென்ன லேடிஸை மட்டும் கவனிக்கிறது? வாசுதேவ் பனியன் போட்டிருந்தாரா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். போடல. போட்டிருந்தாரு. வளைவலையா ஒரு பனியன். வயித்துக்கிட்ட ஒரு பொத்தல் கூட அந்த பனியன்ல உண்டு. சரி, இது எந்த ஒரு நியாயம்? நீ மட்டும் ஒரு இளம் வாலிபன் சட்டைக்குள்ள பனியன் போட்டிருக்கானா இல்லையா, அதுல பொத்தல் எத்தனைன்னு கவனிக்கலாமா? இது என்ன புத்தின்னு சொல்றது? டோன்ட் பி சில்லி. மெல்லிசான சட்டை, அதனால பனியன் பளிச்சுன்னு தெரிஞ்சுது. தி சேம் ஆன்சர். மெல்லிசான ஜாக்கெட், அதனால பளிச்சுன்னு தெரிஞ்சுது. சே, உங்களோட பேசவே முடியாது. ஆக வாதத்துல ஜகா வாங்கிட்ட. நானும் பார்த்தேன், நீயும் பார்த்த. இப்போ அனாவசியத்துக்கு எதுக்கு கிள்ளின? பதிலுக்கு அவள் தொடைமேல் விழுந்த அவன் கையை அவசரமாக தவிர்க்க முயன்று தோற்று ஆ என்று கத்தினதில் டிராபிக் சார்ஜென்ட் திரும்பி பார்த்தார். கார் சிக்னலில் நின்றதால். ஒண்ணுமில்ல, குடும்ப தகராறு என்றான் பரத். சிக்னல் மாற புறப்பட்டான். சி, முரட்டு ஜென்மம் தடவிக்கொண்டாள். மே ஐ ஹெல்ப் யூ? வேண்டியதில்ல, பழிப்பு காட்டினாள். ஆண்டாண்டு காலமா காதலர்கள் சொல்லி புளிச்சு போன ஒரு வசனத்தை வேற வழி இல்லாம இந்த சந்தர்ப்பத்துல நானும் சொல்ல வேண்டியிருக்கு சுசி. என்னன்னு கேளே. என்ன? சரி, கோபத்திலையும் நீ அழகா இருக்க. சிரித்து விட்டால் பட்டென்று. படவா, ஏதாச்சும் சொல்லி மூட மாத்திருவீங்களே. நல்ல முடில இருக்கிறப்போ நச்சுன்னு ஒத்திக்கலாம்னா அதுக்குள்ள ஸ்டேஷன் வந்து தொலைச்சிடுச்சே. அருகில் பார்க்கிங்கில் நிறுத்தி ரசீது வாங்கி கொண்டான் பரத். இறங்கியதும் பனியனை இழுத்து விட்டு கொண்டாள் சுசீலா. கை கோர்த்து சாலையை கடந்து நுழைந்தார்கள். இன்ஸ்பெக்டர் மாணிக்கவேலு இப்ப வந்து விடுவார் என்றார்கள். அதுவரைக்கும் சுசீலா ஆங்கில நாவல் பிரித்து கொள்ள சுவரில் குற்ற விபரங்களை படித்து முடித்து 100 பேர் படித்து கசங்கி போயிருந்த தமிழ் தினசரியில் கிளுகிளு உடையில் காட்சியளிக்கும் நிரோஷாவை பார்த்தான் பரத். மாணிக்கவேலு தலையில் நார் பிரிகட்டி நடக்கவிட்டே ஒட்டடை அடித்து விடலாம் போல உயரமாயிருந்தார். பிடிவாதமாக ஸ்டேஷனுக்குள் வந்தும் கூலிங் கிளாஸை கலற்றாமல் இருந்தார். கேள்விப்பட்டிருக்கேன், இன்னைக்கு தான் சந்திக்கிறேன் என்றார் சுசீலாவை பார்த்து கொண்டு. முக்கால்வாசி கேள்விகளுக்கு அவளை பார்த்தே பதில் சொன்னார். என்ன நினைக்கிறீங்க இந்த கொலையை பத்தி? பக்காவா பிளான் செஞ்சிருக்கான். வெரி கிளீன், ஒரு தடயமும் இல்ல. என்ன உங்க நிலைமை? டு பி ஃப்ராங்க், சலிப்படைஞ்சிட்டேன். என்ன நடவடிக்கைகள் எடுத்தீங்க? கொஞ்சம் விரிவா. தீவிரமான விசாரணைகள். கொலை நடந்த அந்த அதிகம் உபயோகிக்காத பதிவு ஆபீஸை சுத்தி உள்ள கடைகள்ல பிளாட்பார வியாபாரிகளை விசாரிச்சேன். அதுல ஒரு ஹெல்தி பாயிண்ட் கிடைச்சது. என்ன அது? அந்த ஆபீஸ் இருக்கிறது மாடியில. அதுக்கான படிகளுக்கு பக்கத்துல ஒரு சலூன். அதோட ஓனர் கன்னியப்பன். கொலை நடந்த நேரம் ஈவினிங் 5 to 5:30. அந்த நேரம் கடைக்கு வாடிக்கைக்காரங்க யாரும் வராததால வெளியில ஸ்டூல் போட்டு உக்காந்து ஒரு நாவலை படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ரஞ்சித் மாடிக்கு போனதையும் கவனிச்சிருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு குற்றவாளி மேல போனதையும் கவனிச்சிருக்காரு. வெரி குட். அடையாளம் சொல்ல ஒரு ஐவிட்னஸ் இருக்கா? மிச்சத்தையும் கேளுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு 2வதா போன குற்றவாளி மட்டும் இறங்கி இருக்கான். கடைசி படியில இறங்கினப்போ கொஞ்சம் தடுமாறி கீழே விழுந்துட்டான். கன்னியப்பன் பார்த்து சார் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் அவசரமா கீழே தவற விட்ட ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கிட்டு நடந்து போயிட்டானா. அடையாளம் என்ன சொன்னான்? காட்டன் சட்டையும் நீல ஜீன்ஸும் போட்டிருந்தானா. நல்ல கட்டுமஸ்தான பாடியான், கருப்பான். இதெல்லாம் விட முக்கியமான அடையாளம், கழுத்துல ₹1/4 சைஸ்ல ஒரு பருவான். அந்த பருவுல மட்டும் 2 முடி முளைச்சிருந்துதான். வாவ், வெரி பெக்குலியர் அண்ட் பர்டிகுலர் அடையாளமாச்சே. என்ன புண்ணியம், நாங்க சந்தேகப்படுற யாருக்கும் அப்படி பரு இல்லையே. யார் யார நீங்க சந்தேகப்படுறீங்க? நம்பர் 1 கிரிநாத். அவருக்கு பெண் கேட்டு மறுத்துட்டதால அவமானமும் கோபமும் இருந்தத அவரே ஒப்புக்கிறாரு. அவர் பையன் பத்ரிநாத்துக்கும் அந்த அடையாளம் பொருந்தல. விசாரிச்சதுல குறிப்பிட்ட நேரம் அவங்க எங்க இருந்தாங்கன்னு சரியா சொல்ல முடியல. ரைட். அப்புறம் பவரப் கம்பெனி ராஜகோபால் ரஞ்சித் கிட்ட வேலை பார்த்துட்டு போட்டி கம்பெனி ஆரம்பிச்சு பிரமாதமா வளர்ந்துகிட்டு இருக்கிறவரு. ரஞ்சித் கம்பெனியில உள்ள ஃபுட் ஸ்பெஷலிஸ்ட் செல்வத்தை அதிக சம்பளம் தர்றேன்னு சொல்லி இழுக்க பார்த்திருக்காரு. அதோட இல்லாம ரஞ்சித்தை நடுத்தருவுக்கு கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்களை மேனேஜர் மூலமா கேள்விப்பட்ட ரஞ்சித் போன்ல கோபமா சத்தம் போட்டுட்டு 6 மாசத்துல பாருன்னு சவால் மாதிரி பேசியிருக்காரு. பேசினதை மேனேஜர் கிட்ட அப்புறம் சொல்லியிருக்காரு. ஆக ரொம்ப ஸ்ட்ராங்கான மோட்டிவ் ராஜகோபாலுக்கு இருக்கு. விசாரிச்சப்போ என்ன சொன்னாரு? எனக்கும் ரஞ்சித்துக்கும் பகை உண்டுன்னு பகிரங்கமா ஒப்புக்கிறாரு. ஆனா இந்த பகை தொழில்ல மட்டும்தான். பர்சனலா அவரை தீர்த்து கட்டுற வெறியெல்லாம் கிடையாதுன்னு சொல்றாரு. அவர்கிட்ட ஜெயராமன்னு ஃபுட் ஸ்பெஷலிஸ்ட் யாரும் இல்ல. அவரோட கம்பெனி ஸ்டாஃப் அத்தனை பேரையும் வாட்ச்மேன் கூட விடாம பார்த்துட்டோம். யாருக்கும் இந்த அடையாளம் பொருந்தி வரல. கொலை நடந்தப்போ ராஜகோபால் எங்க இருந்தாராம்? ஒரு ஃப்ரெண்டோட ஒரு ஹோட்டல்ல லிக்கர் பார்ட்டின்னு சொல்றாரு. அதை இனிமேதான் உறுதி செஞ்சுக்கணும். வேற யார சந்தேகப்பட்டீங்க? ரஞ்சித்தோட சம்பந்தப்பட்ட யாரையும் சந்தேகத்தை விட்டு விலக்க விரும்பல. அதனால எங்க லிஸ்ட்ல அவரோட தங்கையோட காதலன் ஜீவாவும் உண்டு. நெருங்கின நண்பன் வாசுதேவும் உண்டு.
ஆனா 2 பேருக்கும் அந்த அடையாளங்களும் இல்ல, மோட்டிவும் இல்ல. ஸ்ட்ராங் அலிஃபை இருக்கு. ஈவினிங் 4 மணில ஜீவா ரமா வீட்டில் அவளோட பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. ராத்திரி ரஞ்சித் வந்ததும் 3 பேருமா ஹோட்டல் போய் சாப்பிட்றதா திட்டம் இருந்ததால காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ரஞ்சித்தை காணாம பதறி 2 பேருமா தான் ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்து கொலை இடத்துக்கும் வந்து ஹீ இஸ் ஹார்ம்லெஸ். ஆனா வாசுதேவ் கொஞ்சம் ஆஷாட பூதியோன்னு நினைக்க தோணுது. ஏன் இப்படி சொல்றீங்க? கம்பெனில ரகசியமா விசாரிச்சதுல இவரா வாலண்டியரா கும்பகோணத்துக்கு மாற்றல் வாங்கியிருக்காரு. சில நாட்களா ரொம்ப டல்லா இருந்ததா சொல்றாங்க. ரயில் புறப்பட்டது 8:15க்கு. இவர் தன் ரூமை விட்டு புறப்பட்டது 4:30. எதுக்கு அவ்வளவு முன்கூட்டி புறப்பட்டீங்கன்னு கேட்டா புக் எக்ஸிபிஷன் போயிட்டு அப்படியே ஸ்டேஷன் வந்தேன்னு சொல்றாரு. புக் எக்ஸிபிஷன்ல வாங்கின புத்தகம் காமிக்கிறாரு. மாற்றலாகி ஊருக்கு போற ஆசாமி புக் எக்ஸிபிஷன் போயிட்டு ஊருக்கு புறப்படுறது ஒரு நெருடலா இருக்கு. 5 மணிக்கு கோவிந்த தெருவுல கொலை செஞ்சுட்டு ஒரு அலிஃபைக்காக புக் ஃபேர் போய் புக் வாங்கிட்டு அப்புறம் ஸ்டேஷன் வந்து ரயில்ல புறப்பட்டு போயிருக்கலாம். சேச்ச, மற்றவங்கள பத்தி எனக்கு தெரியாது. ஆனா நான் இப்பதான் வாசுதேவ சந்திச்சேன். தன் உண்மையான நண்பனோட மரணத்துக்கான வருத்தமும் ஆத்திரமும் நிச்சயமா அவர்கிட்ட இருக்கு. பாயிண்ட் நம்பர் 2, தானே கொலை செஞ்சுட்டு பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சிக்கும் ஒரு ஆசாமி வந்து கண்டுபிடிக்க சொல்வானா? பாயிண்ட் நம்பர் 3, வாசுதேவுக்கு நீங்க சொன்ன அடையாளங்கள் பொருந்தல. பாயிண்ட் நம்பர் 4, வாசுதேவுக்கு என்ன மோட்டிவ் இருக்கு? பாயிண்ட் நம்பர் போதும் சார், ஒரு விஷயத்த சொல்றேன். கொலை செஞ்சவன் தன் உண்மையான அடையாளங்களோட வந்தான்னு எப்படி நம்புறது? இவ்வளவு திட்டமிடுறவன் போலி அடையாளங்கள்ல கூட வந்திருக்கலாம். படியில தடுமாறி விழுந்தது நடிப்பா இருக்கலாம். கழுத்துல அந்த வித்தியாசமான பரு நம்மளை மிஸ்லீட் செய்யறதுக்காக ஒட்டிக்கிட்டதா கூட இருக்கலாம். ஸ்மார்ட் இன்ஸ்பெக்டர், அந்த கோணத்தையும் யோசிக்கத்தான் வேணும். அப்படி பார்த்தா சலூன்காரர் சொன்ன அடையாளங்கள் பொருந்தலங்கிறதுக்காக யாரையும் சந்தேக லிஸ்ட்ல இருந்து வெளியில எடுத்துட முடியாது. யூ ஆர் ரைட். பரத் மேலும் 1 மணி நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுகள், புகைப்படங்கள், விசாரணை குறிப்புகள் எல்லாவற்றையும் கிளான்ஸ் பார்த்துவிட்டு இறந்த ரஞ்சித்தின் இரத்த வெள்ள புகைப்படத்தில் திருப்பி தருவதாக கூறி ஒன்றை மட்டும் பெற்றுக்கொண்டு கை குலுக்கி எழுந்தான். இன்ஸ்பெக்டர், லைசன்ஸ் ரிவால்வர் இதுல யார் யார் வச்சிருக்காங்கன்னு செக் பண்ணிட்டேன் பரத். கிரிநாத் கிட்ட இருக்கு, எடுத்தும் காட்டினாரு. குற்றத்துல பயன்படுத்தப்பட்ட கேட்ரிட்ஜ அவர் மாடல்ல பயன்படுத்திக்க முடியாது. கிரிநாத், ராஜகோபால் 2 பேரையும் ரகசியமா கண்காணிக்க ஏற்பாடு செஞ்சிருக்கேன். உங்களுக்கு பிளாஷ் ஆனாலும் சொல்லுங்க. சுசீலாவும் பரத்தும் புறப்பட்டார்கள். கான்ஸ்டபிள் கிட்ட என்ன விசாரிச்ச சுசி? இன்ஸ்பெக்டர் எப்படிப்பட்டவர், காசு வாங்குவாரான்னு நைஸா கேட்டேன். வெரி குட். என்ன சொன்னாரு? ஞாயிற்றுக்கிழமைகள்ல வாங்கவே மாட்டாராம். அப்படின்னா பெரிய பையன்னு சொல்றியா? ரமா சொன்ன மாதிரி இவர் விலை போயிருந்தார்னா இவர் நம்ம கிட்ட சொன்ன தகவல்களை முழுசுமா நம்பி இறங்க முடியாது. அடியை பிடிடா பாரதப்பட்டான்னு நாமும் அகர முதல்ல ஆரம்பிச்சாகணும் சுசி. என்ன நினைக்கிற? தட் இஸ் பெட்டர் என்றாள் சுசீலா. என்ன வெயில் என்று தன் பனியனுக்குள் ஊதிக்கொண்டு. மாடியிலிருந்து பார்த்தா தெரியும் சுசி, ரொம்ப இழுக்காத என்றான் பரத். இருவரும் காருக்கு நடந்தார்கள். அத்தியாயம் 11. இப்போ என்ன செய்யலாம் பரத் என்றாள் காரில் அமர்ந்த சுசீலா. வெயில் கசகசங்குது சுசி, இப்ப வேணாம், ராத்திரிக்கு. அடுத்து எங்க போலாம்னு கேட்டேன். இதே மாதிரி முதலே கேட்டிருக்கலாம்ல. நேரா நம்ம ஆபீஸ் போறோம். ரவியை அனுப்பி ரமா கிட்ட ஒப்படைக்கப்பட்ட அந்த கொலை நடந்த ரெஜிஸ்டர்ட் ஆபீஸ் சாவி கொத்தை வாங்கிட்டு வர சொல்றோம். வந்ததும் ஸ்பாட்டுக்கு போறோம். அந்த சலூன்காரரை பார்த்து பேசுறோம். அதுக்கப்புறம் அடுத்த யோசனை. மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் வந்தார்கள். பரத் இருக்கானான்னு ஒரு ஆள் முரட்டுத்தனமா கேட்டார் சார் போன்ல என்றாள் மாதவி. யாருன்னு சொல்லிக்கலையா? நீங்க இல்லைன்னதும் படக்குன்னு வச்சுட்டாரு. ரவியை ரமா வீட்டிற்கு அனுப்பிவிட்டு ரமாவிற்கு ரவியிடம் சாவி கொத்து தர சொல்லி போனில் தகவல் சொல்லி வைத்ததும் ஒலித்த போனை சுசீலா எடுத்தாள். ஹலோ, திஸ் இஸ் MLDA. என்னது MLDAவா? பரத் இல்ல? முரட்டு ஆண் குரல். இல்ல, நான் சுசீலா. என்ன வேணும்? பரத் ஸ்பீக்கர் சிஸ்டத்தை ஆன் செய்து கொள்ள எதிர்முனையின் குரல் பெரிதாக அரை முழுக்க பேசியது. கொஞ்சம் எச்சரிக்கணும். அவன் இல்லைன்னா என்ன, அதான் சரிபாதி நீ இருக்கியே. அம்மாடி கேட்டுக்க, நீயும் பரத் தம்பியும் ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். எனவே எச்சரிக்கிறேன், நம்ம விவகாரத்தை தோன்ற வேலை வேணாம். உங்க விவகாரம்னா அது என்ன என்றாள் சுசீலா. சூரப்புலிங்க 2 நீதி கேட்டு வந்துச்சுங்களே, அந்த விவகாரம்தான். ரஞ்சித் புதைச்ச இடத்துல புல்லு கூட முளைச்சிடுச்சு. இப்ப எதுக்கு அதை போய் கிளறிக்கிட்டு? போலீஸ பாருங்க, எவ்வளவு நல்ல பிள்ளையா ஃபைல தூக்கி ஓரமா வச்சுட்டாங்க. உங்களுக்கு ஏன் வம்பு? போலீஸுக்கு யாராச்சும் பெரிய தொகை கொடுத்துருப்பாங்க, அதனால அவங்க வேகம் காட்டாம இருக்கலாம். ரமா எங்களுக்கு உண்டான ஃபீஸை தர தயாரா இருக்கிறப்போ நாங்க ஏன் விலகணும்? உங்க உயிருக்காக. மிரட்டுறியா? இல்ல, எச்சரிக்கிறேன். துப்பாக்கில ஒரே குண்டுதான். ரஞ்சித்தை மேல அனுப்ப உபயோகமாச்சு. இன்னும் 5 இருக்கு.
உன்னோட அழகான டெடிகேட்டட் மார்பில் பாயக்கூடாதுல்ல, அதுக்கு தான் விலக சொல்கிறேன். நீ யாரு? நீங்கள் 2 பேரும் இந்த கேஸில் தலையிடலைன்னா நண்பன், திமிரா இறங்கிட்டா எதிரி. எதிர்முனை துண்டிக்கப்பட்டது. சுசீலா ஃபோனை வைத்துவிட்டு பரத் முகத்தை கலவரமாக பார்த்தாள். என்ன சுசி பார்க்குற? மிரட்டல் நமக்கு புதுசா என்ன? மிரட்டல் வந்தாதான் இன்னும் சுறுசுறுப்பாக இறங்குறது வழக்கம். பப்ளிக் பூத்துலேருந்து பேசியிருக்கான். எப்படி சொல்கிறீங்க? பின்னணியில் காலையிலேருந்து சைதாப்பேட்டை நம்பர்கள் எதுவும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஒரு குரல் கேட்டுச்சு சுசி. இந்த ஃபோன்லேருந்து என்ன தெரியுது பரத்? அவன் துப்பாக்கியில் இன்னும் 5 குண்டுகள். கட்டி ஜோக். ரமாவும் வாசுதேவும் கொலை நபரால் கவனமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள் என்பதே நாம் அறியும் செய்தி. ரவி சாவி கொத்துடன் வந்ததும் உடனே இருவரும் காரில் புறப்பட்டார்கள். நேராய் பாரிஸ் கார்னர் வந்து காரை பார்க் செய்துவிட்டு நடந்து கோவிந்த தெரு வந்தார்கள். குறிப்பிட்ட கட்டிடத்தை சமீபித்து படிகள் ஏறி மாடி வந்து பூட்டுக்களை திறந்து உள்ளே வந்தார்கள். கொலை நிகழ்ந்த ஹால் சுத்தம் செய்யப்பட்டிருந்தது. ஒரே இரைச்சலாக போக்குவரத்து சத்தங்களும் அருகாமை ரெக்கார்டிங் சென்டரின் மாமோய் உன் பொன்னை கொடுவும் கேட்டன. இவ்வளவு சத்தத்தில் அணுகுண்டு வெடிச்சா கூட யாருக்கும் கேட்காது சுசி. அதனால துப்பாக்கி வெடிச்ச சத்தம் யாரும் கேட்கலன்னு விசாரணையில் தெரிஞ்சதா இன்ஸ்பெக்டர் சொன்னது உண்மைதான். ரமா சொன்னது ஃபோன் மிரட்டல், இன்ஸ்பெக்டரோட குணம், இதெல்லாம் வச்சு பார்த்தா குற்றம் செஞ்சது கிரிநாத் இல்லைன்னா ராஜகோபால் தான் பரத். அவங்களால தான் லஞ்சம் கொடுக்க முடியும், தெனாவட்டா பேச முடியும். அவர்கள் அந்த அலுவலகத்தை நுணுக்கமாக ஆராய்ந்தனர். ஏதாச்சும் தடயம் விடப்பட்டிருந்தா கூட போலீஸ் விட்டு வச்சிருக்காது பரத். கீழே இறங்கினார்கள் நிதானமாக. பார்த்து சுசி, ஒவ்வொரு படியும் ரொம்ப உயரம். ஆமாம் பரத், அதனால குற்றவாளி நிஜமாவே அவசரத்தில் இறங்கின சமயம் தடுமாறி விழுந்திருக்கலாம். பார்க்கலாம். கீழே இடதுபுறம் தெய்வா ஹேர் ட்ரெஸ்ஸஸ் இவ்விடம் ஹேர் டை செய்யப்படும் கடைக்கு வந்தபோது, சுசி நீ வெளியில இரு, நான் விசாரிச்சுட்டு வந்துடுறேன் என்று பரத் உள்ளே வந்தான். வாங்க சார், உட்காருங்க. கட்டிங்கா ஷேவிங்கா? ரெண்டுமில்ல. கண்ணியப்பன் யாரு? நான் தான் என்றார் கண்ணியப்பன். ஒரு நாற்காலியில் அவன் தாடையில் புஷ் புஷ் என்று டெட்டால் கலந்த நீரை பீச்சி கொண்டு, நான் போலீஸ் சம்மந்தப்பட்டவன், மாடியில் நடந்த கொலை சம்பந்தமா கொஞ்சம் பேசணும் உங்க கூட. எத்தனை தடவை தாங்க கேட்பீங்க? நான் இப்போதாங்க முதல் தடவையாக கேட்குறேன். ஷேவிங் பண்ணிக்கிட்டா பதில் சொல்லுவீங்களா? கண்ணியப்பனுக்கு நகைச்சுவை உணர்வு இருந்தது. சிரித்து விட்டார். நாற்காலி ஆசாமியை சாய்வு கோணத்தில் இருந்து நோக்கி காசு வாங்கி உண்டியல் போல ஓட்டை வைத்த மரக்கல்லா பெட்டிக்குள் போட்டுவிட்டு, என்ன சொல்லணும்னா என்றார். அன்னைக்கு நீங்க பார்த்ததை மறுபடி சொல்றீங்க என்று டேப்பை ஆன் செய்து கொண்டான் பரத். கண்ணியப்பன் விசாலமாக விவரித்தார். அந்த ஆபீஸுக்கு எப்பவாச்சும் தான் ரஞ்சித் சார் வருவாரு. அவர் எனக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு சாயங்காலம் மேலே ஏறினப்ப கூட என்னை பார்த்து ஒரு ஸ்மைல் அடிச்சுட்டு தான் போனாரு. ஒரு 15 நிமிஷம் இருக்கும். அவன் வந்தான். ஜீன்ஸ் பேண்ட், இந்த காலேஜ் பசங்க போடுவாங்களே அந்த மாதிரி, லூஸா ஒரு கைத்தறி சட்டை, மேலே போனான். சரி, ஏதோ வேண்டியவன் போலிருக்கு, வர சொல்லியிருப்பார் போலிருக்குன்னு நினச்சேன். அப்புறம் 10 நிமிஷத்தில் அவன் மட்டும் இறங்கி வந்தான். ஸ்டைலாக கையில் சாவி சொல்லிட்டுக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு இறங்கினானா. கடைசி படியில் சரியாக கால் வைக்காம தடுமாறி விழுந்துட்டான். தோல் பேக்கு ஒன்று வச்சிருந்தான், அது எகிரி விழுந்துடுச்சு. அதை எடுத்துக்கிட்டு சட்டையை தட்டிக்கிட்டு மெயின் ரோட்டுக்கு சல்லுன்னு நடந்துட்டான். அப்புறம் நான் கஸ்டமர் வந்ததால் உள்ளே வந்துட்டேன். மறுநாள் காலையில் போலீஸ் வந்து கேட்டப்பதான் கொலை நடந்த சமாச்சாரமே தெரியும். அவன் கழுத்தில் ஏதோ பருவ பார்த்ததா சொல்லியிருக்கீங்களே? ஆமாங்க, இந்த இடத்துல என்று தன் கழுத்தின் வலது பக்கம் விரல் வைத்து காட்டினான். அதில் 2 முடி வேறங்க. ரூபா சைஸு. சட்டை காலர் தடுமாறி விழுந்ததுல விலகினதுனால அது தெரிஞ்சுதுங்க. இல்லைன்னா தெரியாது, காலர் மறைச்சிடும். அந்த கைப்பையில் ஏதாச்சும் கம்பெனி பேர் அச்சடிச்சிருந்துச்சா? ஆமாங்க, ஏதோ ஒரு கம்பெனி பேர். விளம்பரத்துக்கு போடுவாங்க பாருங்க, அந்த கைப்பை. கடையில் வாங்கினது கிடையாது. கடையில் வாங்கினா விலாசம் இருக்காதுங்களே. அதெல்லாம் சரிதான். என்ன கம்பெனி பேர் எழுதியிருந்துச்சுன்னு கவனிச்சிங்களா? கண்ணியப்பன் பின்னந்தலையை சொரிந்தான். நமக்கு இங்கிலீஷ் வராதுங்க. நிறைய செக்ஸு காட்சி இருக்குதுன்னு பசங்க சொன்னால் இங்கிலீஷ் படம் பார்ப்பேன். இங்கிலீஷ் பேப்பரில் சோப்பு நுரை வலிச்சு எடுக்கிறதோட சரி, வாசிக்க வராதுங்க. பரத் மேலும் விசாரித்துவிட்டு டேப்பை அணைத்து புறப்பட்டான். வெளியில் வந்தபோது அங்கே சுசீலாவை காணவில்லை. அத்தியாயம் 12. சென்ற அத்தியாயத்தின் இறுதியில் ஒரு திகிலுக்காக காணாமல் போயிருந்த சுசீலா சற்று தள்ளி பிளாட்பார கடையில் இது ஒரிஜினல் சென்ட் தானா என்று ஆராய்ந்து கொண்டிருந்தாள். கமான் சுசி, ஒரு செகண்ட் பதறிட்டே. இருவரும் காருக்கு வந்தார்கள். நான் ஓட்டுறேன் என்றாள். ஓட்டினாள். எங்க இப்போ? ரமா வீட்டுக்கு. கண்ணியப்பன் என்ன சொன்னாரு? என் மீச செட்டப்புக்கே 100 பொம்பளைங்க பின்னாடி வருவாங்களாம். கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. திரும்பி பாருங்க. திரும்பி பார்க்க நூற்றுக்கணக்கான பெண்களை இழிவு செய்யாதீர், சம உரிமை வேண்டும், சம வாய்ப்பு வேண்டும், ஆபாச சுவரொட்டிகள் ஒழிக என்று கத்திக்கொண்டு நடந்தார்கள். இப்போ உங்களை இறக்கி விட்டேன்னா சட்னி தான்.
ஏன், நான் என்ன செஞ்சேன்? ஒரு நாவல்லையாவது யோக்கியமா பெண்களை பார்த்திருக்கீங்களா? யோக்கியமா பெண்களை பேசியிருக்கீங்களா? அப்ஜெக்ஷன் மேடம். நான் தண்டிக்கப்பட வேண்டியவன் என்றால், நான் கண்டிக்கப்பட வேண்டியவன் என்றால் முதலில் வழக்கு தொடர வேண்டியது லார்ட் கண்ணன் மேல் மைலார்ட். கன்னியப்பன் என்ன சொன்னார் பரத்? கேட்டுக்கோ என்று கேசட்டை கார் டேப்பில் நுழைத்து ரிவர்ஸ் செய்து ஒலிக்கவிட்டு சிகரெட் பற்ற வைத்து கொண்டான் பரத். கேட்டு அழுத்த சுசீலா, புதுசா எதுவும் இல்ல, நீ அப்சர்வ் செஞ்ச லட்சணம் அவ்வளவுதான். ஒரு புது தகவல் இருக்கு சுசி. அந்த கொலைகாரன் வச்சிருந்த கைப்பை மேல ஒரு கம்பெனி விலாசம் இங்கிலீஷ்ல அச்சடிச்சிருந்தது. திஸ் இஸ் எ பாயிண்ட் டு பி நோட்டட். ஓகே, நோட்டட் என்று சிரித்தாள் சுசீலா. ரஞ்சித்தின் குடும்ப வக்கீல் சோமநாதன் தன் உதவியாளருடன் வந்து குளிர்பானம் நாசூக்காக குடித்துவிட்டு, சொல்லு குழந்த என்றார் ரமாவை பார்த்து. ரமாவின் அருகில் மற்றொரு சோஃபாவில் ஜீவாவும் வாசுதேவும் அமர்ந்திருந்தார்கள். மயிலாப்பூர்ல எங்களுக்கு ஒரு வீடு இருக்கே, அதை தவிர மற்ற எல்லா சொத்துக்களையும் அனாத இல்லத்துக்கு சேர்ற மாதிரி பத்திரம் எழுதணும் சார் என்றாள் அமைதியாக. என்னம்மா விளையாடுறியா? இல்ல, நிஜமாதான் சொல்றேன், மனப்பூர்வமாதான் சொல்றேன். கம்பெனி, இந்த வீடு எல்லாத்தையுமா? ஆமா, பேங்க் பேலன்ஸ் உட்பட. உனக்கு என்ன பைத்தியமா? மயிலாப்பூர் வீடு ரொம்ப சின்னது, 2 லட்சம் கூட பொறாது. அது மட்டும் போதும்னு சொல்றியே. மற்றபடி உங்க அண்ணன் பேர்ல இருக்கிற சொத்துக்களோட மொத்த மதிப்பு கிட்டத்தட்ட 60-65 லட்சம் வருமா? தெரியும் வக்கீல் சார். எதுக்காக இந்த முடிவு? காதலுக்காக. புரியலையே. இவர் ஜீவா நம்ம கம்பெனியில பிளான் சூப்பர்வைசரா இருக்காரு. இவரை நான் மனசார நேசிக்கிறேன். எங்களுக்கு நடுவுல தடையா இருக்கிறது என்னோட பணம். இவரோட சம்பளம் 1000 சொச்சம். அந்த பணத்துல தான் குடித்தனம் நடத்தணுங்கிறது அவரோட கொள்கை. அந்த கொள்கையில எனக்கும் உடன்பாடு இருக்கு. 24 வயசு வரைக்கும் பங்களா, கார், ஏசின்னு ஆடம்பரங்களையும் அனுபவிச்சுட்டேன். ஒரு மிடில் கிளாஸ் குடும்ப பொண்ணா வாழ எனக்கும் ஆசையா இருக்கு. எனக்கு ஜீவா தான் முக்கியம், சொத்து இல்ல. அதனாலதான் அவர் யோசனைப்படி இந்த முடிவு. நல்லா யோசிச்சிட்டியாமா? 100 தடவை யோசிச்சிட்டேன் சார். என் முடிவை நடைமுறைப்படுத்த சட்டப்படி என்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்யுங்க. எந்த இல்லத்துக்குன்னு நாளைக்கு விபரமா விலாசம் தரேன். சோமநாதன் தயங்கி புறப்பட்டு சென்றார். வாசுதேவ் தனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருப்பதாக சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்றதும் ஜீவா அவள் அருகில் வந்தான். ரமா, என் கொள்கையும் எண்ணமும் உன்னை நோகடிக்குதா? நம்ம கொள்கைன்னு சொல்லுங்க ஜீவா. மனப்பூர்வமா தான் என் யோசனைக்கு நீ உடன்படுறியா? அதுல இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? சங்கடம் இருக்கு. என்ன சங்கடம்? உன்னை சந்திச்சதும் காதலிச்சதும் உனக்கு சங்கடம் ஆயிடுச்சோன்னு நினைக்கிறேன். அண்ணன் திடீர்னு இறந்து இப்படி சொத்து முழுக்க ஒரு சக்கரவர்த்தினி மாதிரி உன் கைக்கு வந்து சேர்ந்திருக்கிறப்போ காதல்ங்கிற பேர்ல உன் மனசுக்கு பிடிக்காம உன்னை செயல்பட தூண்டுறேனோன்னு சங்கடமா இருக்கு. ஜீவா, அண்ணன் இருந்து என்ன கல்யாணம் செய்து கொடுத்திருந்தா எனக்கு சொத்துக்கள் வருமா? இப்போ வந்தது ஒரு அசம்பாவிதத்தோட விளைவு. ஆரம்பத்துல இருந்தே என்ன கவர்ந்தது உங்களோட சத்திய குணமும் கொள்கை பிடிப்பும் தான். வக்கீல் சார்கிட்ட சொன்னது முழுக்க நிஜம், மனசின் அடியிலிருந்து வந்த நிஜம். எனக்கு ஜீவா தான் சொத்து, அது போதும். இவன் மார்பில் சாய்ந்து கொண்ட ரமாவின் நெற்றியில் முத்தமிட்ட ஜீவா, ரமா, யூ ஆர் கிரேட் என்று நான் தழுதழுத்தான். வாங்க, அந்த அனாதை இல்லத்தை பார்த்து அதோட நிர்வாகியை சந்திச்சுட்டு வந்துடலாம். பேரென்ன? சாந்தாலையாவா? ஆமா. ரமாவும் ஜீவாவும் காரில் புறப்பட்டார்கள். தரமணி சாலையில் இருந்த அந்த சிறிய சாந்தாலையா என்று போர்டு மாட்டின கீற்று கொட்டகை கட்டிடங்கள் கொண்ட அனாதை இல்லத்திற்கு வந்தார்கள். நிர்வாகி காவி உடுத்தின ஒரு பெண் கைகூப்பி இன்முகத்துடன் வரவேற்றார். அறையில் ஒரு மூதாட்டியார் படத்திற்கு சந்தன மாலை அணிவிக்கப்பட்டிருந்தது. வாங்க ஜீவா என்றார். ஜீவா ரமாவை அறிமுகப்படுத்தினான். ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஜீவா தம்பி விவரம் சொன்னது. நாங்க புல்லரிச்சு போயிட்டோம். இந்த இல்லத்தை நிறுவினது யாரு? லோகநாயகின்னு பேரு. இவங்க தான். நாங்க மாதான்னு கூப்பிடுவோம். 6 வருஷமாச்சு இறந்து. இந்த நிலத்தை நன்கொடையா கொடுத்தாரு ஒரு பணக்காரர். மண் சுவர் கட்டி கீற்று கொட்டகை தான் போட்டோம். 20 வருஷமா வளர்ச்சியே இல்ல. சரியான கட்டிடங்கள் இல்ல. இங்க தொழிற்கூடம், ஆரம்ப பள்ளி, ஊனமுற்றோர் பிரிவு, முதியோர் இல்லம், பூங்கான்னு எவ்வளவோ திட்டங்கள் மாதா வகுத்தாங்க. அரசாங்க உதவிகள் கிடைக்கல. தனியாரும் ஏற்கனவே பிரபலமா இருக்கிற ஆசிரமங்களுக்கு தான் உதவுறாங்க. காரணம் இன்கம் டாக்ஸ் எக்ஸம்ஷன். அதனால இந்த சின்ன இல்லத்துக்கு பெரிய அளவுல யாரோட கருணையும் கிடைக்கல. நீங்க கிட்டத்தட்ட 60 லட்சம் சொத்துக்களை ஒப்படைக்க போறது. நீங்க ஒரு கலியுக கடவுள் தாம்மா. மாதாவோட எல்லா திட்டங்களையும் இதுல செயல்படுத்த முடியும். இது பதிவு செய்யப்பட்ட இல்லம் தாம்மா. நிர்வாகி அதன் பிறகு அங்கு உள்ள 70க்கும் மேற்பட்ட அனாதை குழந்தைகளை அறிமுகப்படுத்தி வைத்தார். வாக்கியத்துக்கு வாக்கியம் நெகிழ்ந்து போய் நன்றி நன்றியாய் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஜீவாவும் ரமாவும் 1 மணி நேரத்திற்கு மேல் இல்லத்தில் இருந்துவிட்டு வீட்டிற்கு திரும்பிய போது பரத்தும் சுசீலாவும் காத்திருந்தார்கள். ரமா ஜீவாவை அறிமுகப்படுத்தி வைத்து சற்று முன் சாந்தாலையா போய் வந்ததை விவரித்து
வக்கீலிடம் ஏற்பாடுகள் செய்துவிட்டதையும் சொன்னாள். பரத் காலையிலிருந்து தனது முயற்சிகளை போன் மிரட்டலை சொல்லி, ரமா, உங்க கம்பெனில அன்பளிப்பா தோல் கைபேக் ஏதாவது போட்டிருக்காங்களான்னு தெரியணும், போட்டிருக்காங்களா என்றான். 10வது வருஷ ஆண்டு விழாவுக்கு பேனா செட்டு போட்டோம், பேக் எதுவும் போட்டதா நினைவில்லையே என்றவள் போன் எடுத்து கம்பெனியின் மேனேஜரை தொடர்பு கொண்டு பேசிவிட்டு, இல்ல சார், இதுவரைக்கும் அப்படி ஒரு அன்பளிப்பு பொருள் போட்டதில்ல என்றாள். ஐசி, ஆமா, வாசுதேவ் எங்க இருக்காரு? கர்மாதி எல்லாம் முடிஞ்சதும் போறேன்னு சொல்லிட்டு மெட்ராஸ்லயே தங்கிட்டார். அவரு இந்த பங்களாலேயே தங்கிக்கங்கன்னு எவ்வளவு சொல்லியும் கேட்காம ஹோட்டல்ல தங்கி இருக்காரு. எந்த ஹோட்டல்ல? பக்கத்துல கவிதா லாட்ஜ்னு இருக்கு, அதுல 27ஆம் நம்பர் ரூம். என்ன விஷயம்? சும்மாதான், காணுமேன்னு கேட்டேன். வரோம், 2 நாள்ல ஒரு மாதிரி ஐடியாவுக்கு வந்துருவோன்னு நினைக்கிறேன். இருவரும் புறப்பட்டார்கள். அத்தியாயம் 13. காரை செலுத்தி கொண்டே கேட்டாள் சுசீலா. என்ன பரத், திடீர்னு அந்த வாசுதேவ் பத்தி ஒரு மாதிரியா விசாரிச்சிங்க? நாம பெரிய விஷயங்களை நுணுக்கமா பாக்குறப்போ சின்ன விஷயம் நம்ம கவனத்துல இருந்து நழுவிடுது. என்ன சொல்றீங்க? உன் பனியன்ல என்ன எழுதியிருக்க? படி. என்ன இது சம்பந்தம் இல்லாம? சம்பந்தம் இருக்கு, படி. டெடிகேட்டட்னு எம்ப்ராய்டரி செஞ்சிருக்கு. இந்த பனியனை எப்போ போட்ட? இன்னைக்கு காலையில தான். போன்ல மிரட்டல் வந்தப்போ மிரட்டினவன் கடைசியா சொன்ன வாசகத்தை நினைச்சு பாரு சுசி. என்ன சொன்னா என்று யோசித்து பார்த்து, நீங்க 2 பேரும் இந்த கேஸ்ல தலையிடலன்னா நண்பன், திமிரா இறங்கிட்டா எதிரின்னு சொன்னான். அதுக்கு முன்னால என்ன சொன்னான் தெரியுமா? துப்பாக்கில ஒரே ஒரு குண்டு தான் ரஞ்சித்தை மேல அனுப்ப உபயோகமாச்சு, இன்னும் 5 இருக்கு, உன்னோட அழகான டெடிகேட்டட் மார்பிள பாயக்கூடாதுல்ல அப்படின்னு சொன்னானா இல்லையா? அட ஆமா சொன்னா. இன்னைக்கு காலையில உன்னை சந்திச்சதும் உன் பனியனை கவனிச்சதும் வாசுதேவ் ஒருத்தந்தான் சுசி. ஜீவாவை இப்பத்தான் சந்திக்கிறோம். மற்ற 2 இன்ஸ்பெக்டரை நாம சந்திக்கவே இல்லை. இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாரு நினைவிருக்கா? 8:15 ரயிலுக்கு 4:30க்கே ரூமை விட்டு போனவன் புக்கு எக்ஸிபிஷன் போனதா சொன்னது ஒரு நெருடல்னு சொன்னாரா இல்லையா? சோ வாசுதேவுக்கு ரஞ்சித்தை கொல்ல ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கணுங்கிறது ஏன் யூகம். அதை உறுதி செஞ்சுக்க அவனை சந்திச்சு சில கேள்விகள் கேட்கணும். கொலை செஞ்சுட்டு துப்பறிய சொல்லி ரமாவோட சேர்ந்து அவனும் நம்மளை தேடி வந்தது நாடகமா பரத்? என் கணக்கு சரின்னா எல்லாம் நாடகம். கவிதா லாட்ஜ் வந்து இருவரும் 27ஆம் எண் அறைக்கு வந்து தட்டின போது தூக்க கலக்கத்துடன் கதவை திறந்தான் வாசுதேவ். வாங்க வாங்க என்று சட்டையில்லாத தன் மார்பில் ஒரு துண்டு உருவி போட்டு கொண்டான். உட்காருங்க. பரத் கட்டிலிலும் சுசீலா நாற்காலியிலும் அமர்ந்தார்கள். அவனையும் அமரச் சொல்ல அமர்ந்தான். வாசுதேவ், ரஞ்சித் கொலைகேச விசாரணை செய்யற இன்ஸ்பெக்டரை சந்திச்சோம். இதுக்கு நடுவுல எங்களுக்கு ஒரு மிரட்டல் போன் வந்துச்சு. மிரட்டலா? யாரு? என்னன்னு மிரட்டினாங்க? இந்த கேஸை நாங்க துப்பறிய கூடாதுன்னும் மீறினா கொன்னுடுவோம்னு மிரட்டினாங்க. அட பாவிங்களா, இது ராஜகோபாலோட வேலையே தான். அவனுக்கு தான் இப்படி மிரட்டுறது, ஆள் வச்சு அடிக்கிறது, இது மாதிரி யோசனை எல்லாம் வரும். நீங்க இதுல இறங்குற விஷயம் அவருக்கு எப்படி தெரியும்? வாசுதேவ், அவனுக்கு தெரியறது இருக்கட்டும், இந்த கேஸ்ல சில பேரை முதல் கட்டமா சந்தேக வட்டத்துல இருந்து அப்புறப்படுத்தியாகணும். அப்பதான் வட்டத்துக்குள்ள எண்ணிக்கை குறையும். ரஞ்சித்தோட தொடர்பு உள்ள ஒருத்தரை விடாம அத்தனை பேரையும் விசாரிக்கிறதுன்னு தீர்மானிச்சோம். வெரி குட், உங்க சுறுசுறுப்பு எனக்கு பிடிச்சிருக்குது. தேங்க்ஸ். முதல்ல உங்ககிட்ட ஆரம்பிக்கலாம்னு வந்தோம். நான் தான் உங்க ஆபீஸ்ல காலையிலேயே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேனே மிஸ்டர் பரத். சொல்லாததை தெரிஞ்சுக்கத்தான் வந்தோம். கேளுங்க. கொலை நடந்த தேதி என்ன? 4. நீங்க கும்பகோணத்துக்கு புறப்பட்டது என்னைக்கு? அதே 4 தான். எதுல போனீங்க? ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்ல. ட்ரெயின் எத்தனை மணிக்கு? 8:15. எத்தனை மணிக்கு உங்க ரூம்ல இருந்து புறப்பட்டீங்க? 4:30க்கு. எதுக்கு அவ்வளவு முன்னாடி புறப்பட்டீங்க? புக்கு எக்ஸிபிஷன் போனேன் சார். போயிட்டு அப்படியே ஸ்டேஷன் போனேன். புக்கு ஏதாச்சும் வாங்கினீங்களா? பட்டுக்கோட்டை பிரபாகரோட நீ மட்டும் நிழலோடு வாங்கினேன். இன்னும் கூட படிக்கல. இதோ பாருங்க. பெட்டியில் இருந்து எடுத்து கொடுத்தான். பரத் புரட்டி எந்த பதிப்பகம் என்று பார்த்து கொண்டான். முதல் பக்கத்தில் வாசுதேவ் என்று கையெழுத்திட்டிருந்ததை கவனித்தான். பில் இருக்கா? அது எங்க மிஸ் பண்ணினேனோ. ஏன் இவ்வளவு டீப்பா விசாரிக்கிறீங்க? அதான் சொன்னேனே, சந்தேக வட்டத்திலிருந்து ஒவ்வொருத்தரா விளக்கணும்னு. இப்போ உங்களை விளக்கியாச்சு. ஆமா, எத்தனை லக்கேஜ் எடுத்துட்டு போனீங்க வாசுதேவ்? 2 சூட்கேஸ், ஒரு அட்டைப்பெட்டி. இப்போ கும்பகோணத்துல ரூம் எடுத்துட்டீங்களா? ஆமா, ஏற்கனவே எழுதி போட்டு என் ஃப்ரெண்டு மாத வாடகைக்கு ரூம் பிடிச்சு வச்சிருந்தான். போனேன், லக்கேஜை போட்டேன். ஆஃபீஸுக்கு வந்தா ஃபோன் வந்துச்சு. உடனே புறப்பட்டு வந்துட்டேன். எப்போ கும்பகோணம் போறீங்க? கர்மாதி முடிஞ்சதும். கும்பகோணம் அட்ரஸ் கொடுங்க. குறித்ததை பெற்றுக்கொண்டு விடை பெற்றார்கள். காரில், சுசி, நேரா புக் எக்ஸிபிஷனுக்கு ஓட்டு. போலீஸ் அங்க இவன் சொன்ன விவரங்களை இன்னும் சரி பார்க்கல என்றான் பரத். என்ன நினைக்கிறீங்க பரத்? பேசினதுல இருந்து ஒருத்தனோட கண்ணே காமிச்சிடும் சுசி. இவன் ரொம்ப சாமர்த்தியமா மறைக்க முயற்சி செஞ்சாலும் அடியில போய் பளபளக்குது.
உண்மையை கிழிச்சு எடுத்து அவன் மூஞ்சில எரியறேன் பாரு. புத்தக கண்காட்சி வந்தார்கள். நுழைவு டிக்கெட்ஸ் வாங்கி கொண்டு உள்ளே வந்தார்கள். ஸ்டாலாக தேர் போல நின்று நின்று நகர்ந்த ஏராள புத்தக பிரியர்களில் பெரும்பாலோர் கண்ணாடி அணிந்திருந்தார்கள். இமயம் பதிப்பகம் ஸ்டால் எங்க இருக்கு? விசாரித்து கொண்டு அங்கே வர சிவப்பான இளைஞன் கண்ணாடி போட்டுக்கொண்டு துடியாக, என்ன சார் வேணும் என்றான். ஒரு தகவல் என்றான் பரத். 4ஆம் தேதி நீ மட்டும் நிழலோடுங்கிற புத்தகம் உங்க ஸ்டால்ல வித்துச்சான்னு பார்க்கணும். பார்க்கலாமே. பில் புக்கை எடுத்து வைத்து முன்தேதியில் அடிப்பிரதிகளை தள்ளிக்கொண்டே வந்து, இதோ எஸ், இப்ப நினைவு வருது. 4ஆம் தேதி முதல் பில் இதுதான் சார். காலையில 10 மணிக்கு நான் தான் வித்தேன். நல்லா நினைவுபடுத்தி சொல்லுங்க சார். காலையிலேயா வித்தீங்க? ஈவினிங் இல்ல? என்ன சார், அதான் முதல் பில்னு சொல்றேனே. ஈவினிங்னா நடுவுல எத்தனை பில்லு ஓடி இருக்கும்? நல்லா நினைவு இருக்கு சார். காலையில கொடுத்தது தான். வாங்கின நபர் நினைவு இருக்கா? சாரி, அது நினைவில்ல. நினைவு இருக்க நியாயமும் இல்ல. நன்றி சொல்லி புறப்பட்டார்கள். சுசி, பாத்தியா, பையன் ஃப்ராட் நம்பர் 1. காலையில புக் எக்ஸிபிஷன் வந்திருக்கான், வாங்கியிருக்கான். அதை ஈவினிங் வந்ததா சொல்லியிருக்கான் பாரு. அப்படின்னா அவன் தான்னு சொல்றீங்களா? 2 சூட்கேஸ், அட்டைப்பெட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு புறப்பட்டு போய் கொலை செஞ்சானா? ஒய் நாட்? ஆட்டோல வந்து வெயிட் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு நடந்து வந்து பொய் அடையாளங்களோட ரஞ்சித்தை கொன்னுட்டு திரும்பி போய் ஏறி ஸ்டேஷனுக்கு போயிருக்கலாம். எனக்கு வேண்டியது மோட்டிவ், அப்புறம் ஒரு சரியான ஆதாரம். இன்னைக்கு ராத்திரி நான் மட்டும் கும்பகோணம் போறேன் சுசி. அவன் இங்க இருக்கிறப்போ அங்கே அவன் ரூம்ல நுழைஞ்சு ஆராய போறேன். அங்கே நான் எதிர்பார்க்கிற 2ம் கிடைச்சிடும்னு நம்புறேன் என்றான் பரத் சற்றே உற்சாகமாய். அத்தியாயம் 14. மறுநாள் மாலை மணி 6. ஒலித்த போனை சுசீலா எடுத்தாள். ஹலோ சுசி, நான் தான் பரத் பேசுறேன். கும்பகோணம் போயிட்டு உடனே புறப்பட்டுட்டேன். அங்க 1 மணி நேர வேலை தான். நான் நினைச்ச மாதிரியே ஆயிடுச்சு. வாசுதேவ் செயல்பட ஸ்ட்ராங்கான காரணம் கிடைச்சிடுச்சு. இப்போ நான் பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் பேசுறேன். வாசுதேவை அரெஸ்ட் பண்ண போறோம். விவரமா நேர்ல சொல்றேன். எதிர்முனையில் போனை வைத்த பரத், போகலாம் சார் என்றான். தயாராய் இருந்த ஜீப்பில் இன்ஸ்பெக்டர் மாணிக்கவேலு, பரத், 2 கான்ஸ்டபிள்கள் புறப்பட்டு கவிதா லாட்ஜ் வந்தனர். வாசுதேவ் கைது செய்யப்பட்ட போது விழித்தான், பதறினான். நடிப்பு போதும் வாசுதேவ். போன்ல எங்களை மிரட்டினது நீந்தான். புக் எக்ஸிபிஷன் போனது காலையில தான், ஈவினிங் இல்ல. அப்புறம் உன்னோட டைரிய கும்பகோணம் போய் கைப்பற்றியாச்சு. அதுல ரமாவை நேசிச்ச விஷயம், அவ ஜீவாவை நேசிக்கிறது தெரிஞ்சதும் நீ உருகி உருகி போன விஷயம் எல்லாத்தையும் படிச்சாச்சு. ஏமாற்றம் தாங்காம நீ ரஞ்சித்தை கொன்னுட்ட. போலீஸை மிஸ்லீட் செய்யறதுக்காக கழுத்துல படு செட்டப் செஞ்சுக்கிட்ட. மிச்சத்தை போலீஸ் விசாரணையில சொல்லு என்றார் இன்ஸ்பெக்டர் மாணிக்கவேலு. சார், ஐயோ, சத்தியமா நான் கொலை செய்யல. சரிதான், வாடா. எந்த கொலைகாரம் தான் உடனே ஒப்புக்கிட்டு இருக்கா? வலுக்கட்டாயமாக வாசுதேவை போலீஸ் ஜீப்பில் ஏற்றி சென்றார்கள். 2 நாட்கள் கழித்து ஸ்டேஷனுக்கு வந்தான் பரத். என்ன இன்ஸ்பெக்டர், ஒப்புக்கிட்டானா? இல்லையே பரத், புக் எக்ஸிபிஷன் ஈவினிங் போனதா சொன்னது மட்டும்தான் பொய். மற்றபடி நான் எந்த தப்பும் செய்யலன்னு சொல்றான். அந்த பொய் மட்டும் ஏன் சொன்னானா? ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு தடவை ரமாவை பார்த்து பேச நினைச்சானா. மனம் திறந்து நான் உன்னை நேசிக்கிறேன், நீ ஜீவாவை மறந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நான் கண் கலங்காம சந்தோஷமா வச்சுக்கிறேன்னு பேசி பார்க்கலாமான்னு ஒரு அசட்டு உந்துதல் வந்துச்சான். அதனால நேரா லக்கேஜ் எல்லாம் ஆட்டோல வச்சுக்கிட்டு அவ வீட்டுக்கு போனானா. ஆனா தூரத்துல இருந்து பார்த்தப்போ அவ ஜீவாவோட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தானா. அவ மனசை கலைக்கிறது தப்புன்னு பேச நினைச்சத பேசாம திரும்பிட்டானா. கடற்கரையில கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஸ்டேஷனுக்கு வந்தானா. கேட்க நல்லா இருக்கு. உண்மை அதுதானோன்னு சந்தேகப்பட வேண்டியிருக்கு பரத். ஒரு அப்பாவிய அநியாயமா மிரட்டி விசாரிக்கிறதா எனக்கு படுது. ஏன்னா கொலை செய்ய பயன்படுத்தினது ரிவால்வர். இவன் கையில எம்டி ரிவால்வரை கொடுத்து திறக்க சொன்னேன். சத்தியமா இவன் முன்ன பின்ன ரிவால்வரை பார்த்ததே இல்லைன்னு படுது. அப்படின்னா என்ட்ரி போடாம 2 நாள் வச்சிருந்து விசாரிச்சதே சட்டவிரோதம். சரியான அசைக்க முடியாத ஆதாரம் நமக்கு கிடைக்கல. கொலை ஆயுதம் பற்றி தகவல் இல்ல. இந்த நிலைமையில இவனை தொடர்ந்து விசாரிக்க முடியாது பரத். அது தப்பு. உண்மையான குற்றவாளி இவன் இல்லைன்னு நான் உறுதியா சொல்வேன். பரத் சிந்தனையாய் சோர்வாய் தனது ஏஜென்சிக்கு திரும்பினான். விவரங்களை சுசீலாவிடம் சொல்லி, சுசீலா, எங்க தப்பு செஞ்சோம்? வழக்கமா நம்ம கால்குலேஷன் சரியா இருக்குமே. வாசுதேவ் இல்லைன்னா வேற யாரு? உன் பணியனை பார்த்தது அவன்தானே. புக் எக்ஸிபிஷன் பொய் சொன்னதும் அவன்தான். காதலிச்சு ஏமாந்த சரியான காரணமும் இருக்கு. ஆனா அவன் இல்லைன்னு இன்ஸ்பெக்டர் உறுதியா சொல்றாரு. பரத் 4 சிகரெட்டுகள் ஊதி ரமாவும் வாசுதேவும் தங்களை தேடி வந்ததில் துவங்கி வரிசையாக நிகழ்ச்சிகளை, விசாரணைகளை நினைத்து பார்த்து கொண்டே வந்தான். திடீரென்று பந்து போல துள்ளினான். சுசி, கண்ணியப்பன் சொன்ன தகவலை மறுபடி கேளு. அந்த டேப்பை எடு. கேசட்டை எடுத்து அந்த விசாரணை பகுதியை ஒலிக்க வைத்தாள் சுசீலா. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நிறுத்தினான்.
மறுபடி இந்த பகுதி மட்டும் கேளு சுசீலா. அந்த பகுதியில் சாவியை ஸ்டைலா சொல்லட்டிக்கிட்டே விசில் அடிச்சுக்கிட்டே இறங்கி வந்தானா. சுசி, அது என்ன சாவி? ஒரு கார் அல்லது ஸ்கூட்டர் சாவியா இருக்கலாம். பொதுவா நாம கையில வச்சிருக்கிறது வண்டி சாவி தான். வீட்டு சாவி வச்சுக்க மாட்டோம். கோவிந்த தெருவில் எந்த வாகனமும் பார்க் செய்ய முடியாது. மெயின் ரோட்ல சிலைக்கிட்ட பார்க்கிங் பகுதியில் நிறுத்திட்டு நடந்து தான் ஆஃபீஸ் போனான். நாமும் அப்படித்தான் போனோம். கொலைகாரன் சுழட்டினது அவனோட ஏதோ ஒரு வாகனத்தோட சாவின்னா அவனும் அந்த பார்க்கிங் பகுதியில் தான் நிறுத்தி இருக்கணும். குறிப்பிட்ட 4ஆம் தேதி ஈவினிங் கொலை நேரத்தில் அங்கே நிறுத்தப்பட்ட எல்லா வாகனங்களோட நம்பரும் அந்த ரசீது புக்கில் கண்டுபிடிக்க முடியும் சுசி. இது ஒரு லாங் ஷாட், ஆனால் முயற்சிக்கலாம். பரத் உடனே டெலிஃபோன் எடுத்து இன்ஸ்பெக்டருக்கு தன் புதிய சிந்தனையை தெரிவித்தான். ரொம்ப நல்ல யோசனை பரத். நீங்கள் சிரமப்பட வேணாம். ஐ டேக் திஸ் ஜாப். இன்னைக்கு ஈவினிங் இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் முடிச்சுட்டு தகவல் சொல்கிறேன் என்றார் தெம்பாக. மறுநாள் காலை இன்ஸ்பெக்டரின் அவசர அழைப்பின் பேரில் வந்த பரத்திடம் சொன்னார் மாணிக்கவேலு. லாக்கப்பில் கருப்பான அவன். பாருங்க பரத், இவன் பேரு சுப்பிரமணியன். கழுத்துல பாருங்க. பரத் கிட்டே வந்து பார்த்து அதிர்ந்தான். அவன் கழுத்தில் ₹1 அளவு பரு, அதில் முடிகள். இன்ஸ்பெக்டர், யார் இவன்? இவன் தான் புரட்சிக்கணல் சுப்பிரமணியன். ரஞ்சித்தை கொலை செஞ்சது ஜெயராமன்னு ஃபோனில் பொய்யா பேசினது இவன் தான். இவன் ரூமில் கொலைக்கு பயன்படுத்தின ரிவால்வர் கைப்பற்றினோம். எப்படி? உங்கள் யோசனைப்படி தான். கொலை நடந்த தேதி, அந்த நேரத்தில் பார்க்கிங்கில் நின்ன வண்டிகள் நம்பர் கலெக்ட் பண்ணி விலாசங்கள் வாங்கினோம். ஒருத்தர் விடாமல் பார்த்தோம். இவர் பைக் வச்சிருக்காரு. போய் பார்த்தா கழுத்தில் பரு. வாயா மச்சான்னு இழுத்துக்கிட்டு வந்து தட்டினப்புறம் பொலன்னு எல்லாத்தையும் உதுத்துட்டான். என்ன காரணம்? இவனுக்கும் ரஞ்சித்துக்கும் என்ன பகை? எதுவும் இல்லை. சொன்னா ஆச்சரியப்படுவீங்க பரத். செயல் இவன். மூளை யாருது தெரியுமா? ஜீவா. அந்த துறவிதான் பிளான் போட்டது, ஐடியா கொடுத்தது, துப்பாக்கி வாங்கி கொடுத்தது. ஜீவாவா? எஸ். இவனும் ஜீவாவும் சாந்தாலய அனாதை இல்லத்து பசங்க. மாதா இறந்தப்போ 2 பேர்கிட்டையும் இல்லத்தை பெரிய அளவில் கட்டி தன் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றணும்னு சத்தியம் வாங்கினாங்களாம். இந்த பசங்க யோசிச்சிருக்காங்க. செயல் தப்பா இருந்தாலும் நோக்கம் நல்லா இருந்தா போதும்னு முடிவு பண்ணாங்களாம். ராபின்ஹுட் மாதிரி இல்லத்துக்கு சொத்து சேர்க்க பெரிய இடமா பார்த்து, ஒரே பெண் வாரிசு இருக்கிற இடமா பார்த்து ரமாவை லவ் பண்ணியிருக்கான் ஜீவா. தன் கம்பெனி பிரச்சனைகளை எல்லாம் ரஞ்சித் ரமா கிட்ட சொல்வானா, ரமா ஜீவா கிட்ட சொல்வாளாம். அதை வச்சு ராஜகோபால் மேல சந்தேகம் விழட்டும்னு அவனோட ஃபுட் ஸ்பெஷலிஸ்ட்னு சுப்பிரமணியனை பேச சொல்லியிருக்கான். ரமாவும் வாசுதேவும் உங்களை பார்த்துட்டு வந்து ஜீவா கிட்ட பேசினப்போ சுசீலா பனியன் பத்தி பேசியிருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு ஃபோனில் மிரட்டினப்போ பேசியிருக்கான். அது உங்களை வாசுதேவ் மேல சந்தேகப்பட வச்சிருக்குது. ரஞ்சித் இறந்து சொத்து பூரா ரமாவுக்கு வந்ததும் தன் திட்டப்படி அவளை இல்லம் பேருக்கு எழுதி வைக்க சொல்லிட்டான். ஜீவாவை கைது செய்யலையா? சப் இன்ஸ்பெக்டர் போயிட்டாரு, கைது செஞ்சாச்சு. எல்லா விவரங்களும் ரமாவுக்கு சொல்லிட்டேன். நானும் சாரி கேட்டு வாசுதேவை ரிலீஸ் செஞ்சுட்டேன். வாங்க ஜீவாவை பார்க்கலாம். உடன் புறப்பட்டு ரமா வீட்டிற்கு வந்தார்கள். அங்கே தலை குனிந்திருந்த ஜீவாவிடம் சூடாக பேசிக்கொண்டிருந்தாள் ரமா. சி, மனுஷனா நீ? காதலையே கொச்சப்படுத்திட்டியடா. நீ வளர்ந்த இல்லத்தை பெருசாக்குறது நல்ல காரியம். அதுக்காக திட்டம் போட்டு காதலிச்சு கொலை செஞ்சு, சி, நீ எவ்வளவு தாழ்ந்துட்ட. பாவம். ஒரு பாவமும் செய்யாத வாசுதேவ அனாவசியமா சந்தேகப்பட்டு. ரமா, ரிலாக்ஸ். உண்மையான காதலை நீ புரிஞ்சுக்கல. அது ஓன் தப்பு என்று அமைதியாக சொன்ன வாசுதேவை ஒரு புதிய கோணத்தில் பார்த்தாள் ரமா, கண்களில் பெருகும் கண்ணீருடன். மிஸ்டர் வாசுதேவ், அவங்க உண்மையான காதலை புரிஞ்சுக்கல. நாங்க உண்மையான மனிதரை புரிஞ்சுக்கல. வெரி சாரி என்றான் பரத். முற்றும்.